ஒரு கெத்து இருக்கணும் பசங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கும் நார்சிஸ்டிக் பிஹேவியருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கரெக்டான பர்சனுங்கிறது என்னால் டேலண்ட்டாக முடியும், எல்லாமே எல்லாம் முடியும், பட் என் ஃப்ளாஸ் இருக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறவங்க கரெக்டான பர்சன். நான் பெர்ஃபெக்ட், ஓகேவா, நான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்காக ஒரு இமேஜினேட்டிவ் இது ஐடியாவில் இருப்பாங்கல்ல, அவங்க தான் நார்சிஸ்டிக். 2 குட்டி குரங்கள் வந்து சண்டை போட்டும் போதும் கூட அந்த சண்டை போடுறதுலாம் அந்த குழந்தைகள் அந்த குரங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நெகட்டிவ் நல்லது, ஓகே, ஆனால் என்ன அது பேரண்ட்ஸுக்கு தெரியாது. கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் வீக் ஆகும். இப்போ நான் சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது இந்த சீரீஸ் இந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இந்த கே செக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ அதிகமாக காட்டுறாங்க. கே மூவிஸை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் என்ன ஆகுனா அந்த கே ஓகே பையன் கூட செக்ஷுவல்ஸ்க்கு அந்த தாட் வந்து கிரியேட் ஆகிடும், ஒரு சீடு மாதிரி விழுந்துடும். நிறைய இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு மேரேஜை வந்து ஒரு டிரான்சாக்ஷனலாக பார்க்குறாங்களா? இன்டெரக்டாக ஜென்ரலாகவே லவ் மேரேஜ் எல்லாமே டிரான்சாக்ஷன் தான். இப்போ நம்ம இருக்கோம்னா நான் என்னென்ன பண்ணணும், பொண்ணுங்கெல்லாம் தேடி என்ன வர வைக்கணும்னா நான் என்னென்ன பண்ணணும்? பொண்ணுக்கு வந்து மேன்லியாக ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இருக்க பையனை தான் அட்ராக்ட் ஆகுங்க தான் அந்த பொண்ணோட கோர் கேரக்டர். இப்போ நம்ம மேஸ்குலினாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை வந்து டாக்ஸிக்ன்றாங்க. எதுதான் மேஸ்குலின், எது டாக்ஸிக்? யார் வந்து ஒரு மேஸ்குலினிட்டிக்கு வந்து ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் தமிழ் சினிமாவில் ஈஸியாக புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும்னா, இப்போ சூர்யா போட்டு சூர்யா கரெக்டாக இருப்பார், ஸ்ட்ராங்காக இருப்பார், மேன்லியாக கான்ஃபிடென்ட்டாக. அதை எப்படி வந்து நீங்கள் டாக்ஸிக் மேஸ்குலினிட்டின்னு சொல்லலாம்? இப்போ ஃப்ரெண்ட் ஆப்னு ஒன்று வந்துருக்கு, பசங்க அங்கே தான் போய் பணத்தை கொட்டுறானுங்க. அட்ராக்டிவாக பேசணும், மோஸ்ட்லி பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகும், எந்த பொண்ணும் பேசாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காசு கொடுத்தா பொண்ணு பேசுவோம், நான் பேசுகிறேன். இப்போ இந்த நிறைய இந்த கொரியன் சீரீஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அவங்க ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கு அவங்க கிட்ட பேசுறது. நல்ல ரிலேஷன்ஷிப் யார் சூட்டபிள் அப்படின்னா பர்சன் வித் லோ எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாதிரி ஆஃபீஸில் நிறைய அஃபேர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒய்ஃபை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பலாமா அனுப்பக்கூடாது? பிகாஸ் ஹஸ்பண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை விட அங்கே ஒரு பர்சன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அதிகமாக இருக்குது. மை பாடி மை ரைட்ஸ்ன்ட்டு இந்த பானி ப்ளூலாம் இருக்காங்க, அவங்களாம் ஒரு எல்லை மீறி போயிட்டாங்க. எப்படின்னா நான் வந்து ஒரு பெட் ஜூன் ஒன்று பண்ண போகிறேன்றாங்க. எப்படின்னா ஒரு கண்ணாடி பாக்ஸில் அவங்க நேக்கடாக கட்டி போட்டு வச்சுருப்பாங்களாம், பப்ளிக் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாமா. ஒரு 2000 ஆண்களை வந்து எதிர்பார்க்குறாங்களாம், அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆட்டோமேட்டிக்காக ஸோ கல்ச்சர் மாற மாற அப்போ அந்த சொசைட்டியில் என்ன ரூல் இருக்கோ அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ளே தான் வாழ்வோம். ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு எபிசோடில் வந்து நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், அஃபேர்ஸு, இந்த ஏஐ லவ் பண்ணுறது, இந்த டேட்டிங் ஆப், அந்த மாதிரி விஷயம் தான் பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து தேர்ட் டைமாக லவ் குரு ப்ரோ வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்டெப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லா போகுது ப்ரோ. ப்ரோ இன்றைக்கி நிறையா விஷயம்லாம் பேச போகிறோம். இந்த வீக் மேன் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம், இந்த நைஸ் காய் அந்த மாதிரிலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லவ் பற்றிலேருந்து போவோம். நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீம் கேர்ள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது, இதுதான் என்னோட ட்ரீம் கேர்ள்ன்ட்டு? நான் எப்பயுமே சொல்ல, ஒரு நல்ல பார்ட்னர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் வேறு, நல்ல பார்ட்னர் வேறு, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்ட்னர் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் குவாலிட்டிஸ் வேணும் என் பார்ட்னர்ட்டுன்னு சொல்லி கம்ப்ளீட் லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்துகிட்டு 100% எப்பயுமே கண்டிப்பாக கிடைக்காது, ஓகேவா? ஓகே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நடக்காது மோஸ்ட்லி. ஸோ பட் மெஜாரிட்டி ஒரு 70%, ஓகேவா? அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எந்த பொண்ணு மேட்ச் ஆகிறாங்களோ ஓகே அவங்கள வந்து நம்ம பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னர், இது ஃபஸ்ட்டு. செகண்ட், அவங்க நல்ல பார்ட்னர்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசி பழகி ஓகே இவங்க கரெக்டான பர்சனா, ஓகே இவங்ககிட்ட வந்து டாக்ஸிக் குவாலிட்டிஸ் இருக்கா, அது இவங்க நல்ல பர்சனா, லைஃபுக்கு சூட் ஆவாங்களா, இதெல்லாம் பழகி பார்த்துட்டு அவங்க எல்லாம் கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ நான் நிறைய இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர்ஸ் பற்றிலாம் நிறைய கேள்விப்படுறேன். எப்படின்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே மாறிடுறாங்க, நம்மளை விட்டு போயிடுறாங்க, நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியல இவங்க இப்படி விட்டுற கேரக்டரான்ட்டு. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவங்க ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாத்தையும் மோஸ்ட்லி ரொம்ப பர்சனலாக எடுப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? சரியா? நார்சிஸ்டிக் பர்சனாக சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா பர்சன் வித் அ வெரி லோ எஸ்டீம், புரியுதா? அவங்க லோ எஸ்டீம் ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ பர்சன் வித் அ வெரி லோ எஸ்டீம், அவங்க செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னைத்தானே வந்து ரொம்ப பெரிய ஆள்னு நினச்சிக்குவாங்க, ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து இந்த டாக்ஸிக் பிஹேவியர் எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படின்னா ஒரு குட்டியான விஷயங்கள்லாம் ரொம்ப பர்சனலாக எடுக்கிறாங்க, ஓகே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கத்துறாங்க, ஓகே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா குட்டியாக வந்து அவங்க நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க,
ஓகே எக்ஸாம்பிள் வந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னை வந்து ஒரு பர்சன் வந்து அப்படின்னா என்ன வர தொப்பை போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகேவா சரி அதை ஏன்டா ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு விட்டுருவான். ஏன்னா உண்மையிலே தொப்பை இருக்குது. ஓகே பட் அதே நேரத்தில் வந்து அப்படின்னா வேறு பர்சன் அந்த மாதிரி பர்சனை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ரைட், அவங்க தொப்பை இருக்கணும், ஆமாம் தொப்பை இருக்குது, ஜாலியாக எடுத்துகிட்டு விட்டு போயிடலாம். பட் ரொம்ப பர்சனலாக எடுப்பாங்க. ஓகே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பெருசாக சண்டை போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு மெயின் ஐடியா. ஓகே அவங்கள வந்து நீங்கள் ஏதாவது பேசிக்காக சும்மா லைட்டாக தான் நீங்கள் கிண்டல் பண்ணீங்க, ஏதாவது லைட்டாக பேசினா கூட ரொம்ப பர்சனலாக எடுப்பாங்க. ஓகே ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்து நார்சிஸ்டிக்காக இருப்பாங்க மெயினாக. ஆனால் இப்போ நிறைய உமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்னோட ஆள் வந்து நார்சிஸ்டிக்காக இருக்காருன்ட்டு. ஆனால் ஒரு அளவுக்காவது நம்மளுக்கு அந்த கெத்து இருக்கணும்ல, என்னால் இது முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்து இருக்கணும் பசங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கும் நார்சிஸ்டிக் பிஹேவியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட் வேறு, ஃபேக் கான்ஃபிடென்ட் வேறு. சரியா? ஓகே இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா என்கிட்ட ஃப்ளாஸ் இருக்குது. நான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான பர்சன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சரியா? நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே நான் கரெக்டாக இருப்பேன், டேலண்ட்டாக இருப்பேன், ஃபைன். அதே நேரத்தில் என்கிட்ட நிறையா நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது, என்கிட்ட ஃப்ளாஸ் இருக்குது. யாராவது என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கன்சிடர் ஓகேவா நீங்கள் வந்து இதில் வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஏதோ என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா லிட்டில் பிட் ஹர்ட் ஆகும் பிகாஸ் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் ஓகே ஃபைன், நான் கொஞ்சம் தனியாக வந்து கொண்டு ஃபைன் என்கிட்ட வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? ஓகே அப்போ என்ன பண்ணுவேன், என்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் டெவலப் பண்ணிப்பேன். ஓகே பட் இந்த நார்சிஸ்டிக் பர்சனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தன்னைத்தானே ஃபேக்காக வந்து அந்த ஃப்ளாஸே மறந்துடுவாங்க. புரியுது? அவங்க அந்த ஃப்ளாஸுக்கு ஐடியாவே தூக்கி போட்டுருவாங்க. தன்னைத்தானே வந்து ரொம்ப பெரிய ஆள் ஃபீல் பண்ணிப்பாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நான் சொல்கிறேன் இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணால் நீங்கள் க்ரோ ஆவீங்க. புரியுது? அவங்க அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்களே. நீ கிரிட்டிசைஸ் பண்ண அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுவாங்க, கத்துவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க. ஓகேவா? உன்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை பண்ணான்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. உன்கிட்ட அந்த ப்ராப்ளம் இல்லையா? நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணணும். பட் உன்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்க அதை ஏற்றுக்கிற மென்டாலிட்டிக்கு போகவே மாட்டாங்க. சரியா? ஸோ கரெக்டான பர்சனுங்கிறது என்னால் டேலண்ட்டாக முடியும், எல்லாமே எல்லாம் முடியும், பட் என்கிட்ட ஃப்ளாஸ் இருக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறவங்க கரெக்டான பர்சன். நான் பெர்ஃபெக்ட்டு, ஓகேவா ஓகேவா நான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்காக ஒரு இமேஜினேட்டிவ் இது ஐடியாவில் இருப்பாங்கல்ல, அவங்க தான் நார்சிஸ்டிக் பர்சன். இப்போ நம்ம சமுதாயம்லாம் பார்த்தோன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் வந்து நிறைய மேஸ்குலினாக இருந்திருக்காங்க மென்னெல்லாம் வந்து, இப்போ வர வர வீக் ஆகிட்டே வராங்க. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? இப்போ வீக்காக வளர்க்குறதுக்கு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஓகே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே சம்டைம்ஸ் வந்து அப்படின்னா ஒரு பர்சன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு மென் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸ் இல்லைனா அந்த பசங்க வந்து வீக்காக இருப்பாங்க. சரியா? மெயினாக டேட் இல்லைனா அந்த ஒரு போல்டாக கான்ஃபிடண்ட்டாக அந்த பிஹேவியரும் லேக் ஆகும். ஆர் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபாதர்லாம் வந்து ஃபாரினில் இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப நாள் வந்து அப்ராட்லேயே இருப்பாங்க. ஓகேவா? இப்போ வேறு விஷயங்கள். ஸோ அப்போ ஒரு அப்பாவோட வந்து ஒரு வளர்ப்பு இல்லை, அதாவது அப்படின்னா ஒரு நல்ல பர்சன் வந்து அப்படின்னா அம்மாவோட வளர்ப்புலையும் வரும், அம்மாவோட ஃபெமினின் குவாலிட்டிஸ், அப்பாவோட வந்து அந்த மேஸ்குலின் குவாலிட்டிஸ் ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக இருக்கும்னா ஒரு நல்ல பர்சனாக கரெக்டாக வருவாங்க. இப்போ அப்பாவோட குவாலிட்டிஸ் அந்த ஒரு மேன்லியாக டெவலப் பண்ணுற அந்த எந்த விஷயங்களுமே இருக்காது. சம்டைம்ஸ் என்னென்னா அப்பாவே ரொம்ப வீக்காக இருப்பார், அப்பாவே வந்து மேன்லியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் என்ன பையனை வீக் பண்ணும். ஒரு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நான் நிறைய பீப்புளை பார்த்துருக்கேன், பீப்புளை ஓகே குழந்தைங்களை ரொம்ப வீக்காக வளர்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா குழந்தைங்களை பாச வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம குழந்தைங்க பாச வைக்கணும், அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, எல்லாம் ஃபைன். காலேஜ் முடித்து 4 வருஷம் வரையும் குழந்தைய அவங்க பொண்ணோ பையனோ அப்படின்னா தனியாக கூட வெளியே விட மாட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா உலகம் வந்து இட்ஸ் ஒரு ஹார்ஷ் வேர்ல்டு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹார்ஷ் வேர்ல்டில் குழந்தைங்களை பசங்களை வெளியே அனுப்பி பழக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஹார்ஷான விஷயத்தில் அவங்க பழகும் போது அவங்க ஸ்ட்ராங்காக ஆவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே அனுப்ப மாட்டாங்க, தனியாகவே அனுப்ப மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா வெளி உலகத்துக்குமே தெரில அப்படின்னா தனியாக கூட எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, எந்த விஷயமே தனியாக பண்ண மாட்டாங்க, எல்லாமே பேரண்ட்ஸ் கைடன்ஸ்லேயே இருக்கும்னா டிபெண்ட்டாக இருப்பாங்க, வெளி உலகமே தெரியாது. ஓகேவா? ரொம்ப வீக்காக இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஸ்ட்ராங் கேரக்டருங்கிறது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வெதர் நம்ம மசிலாக இருந்தாலும் சரி, நம்ம கேரக்டராக இருந்தாலும் சரி, ஹார்டான விஷயங்களை பண்ணும்போது தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க, எவ்வளோக்கு ஹார்டான வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறீங்களோ மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி நம்ம கேரக்டர் வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா எவ்வளோக்கு ஹார்டான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம், ஹார்டான விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறோம், ஸ்ட்ராங் ஆகும். இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, எனக்கு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். பட் அது ஒரு லிமிட் இருக்குது. பிள்ளையை வந்து குட்டி ஹர்ட் கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ப்ரொடக்ட் பண்ணும்போது என்னன்னா அவங்க வீக் ஆவாங்க. பிகாஸ் அவங்க ஹார்டான விஷயங்களே பார்க்க மாட்டாங்க, எல்லாமே பேரண்ட்ஸே ஓவர் கம் பண்ணுவாங்க. இப்போ இன்க்ளூடிங் நாளாக இருப்பேன். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா அன்டில் நான் 12th ஸ்டாண்டர்ட் வரையும் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா தனியாக விட்டதே கிடையாது. ஓகே பிகாஸ் எப்படின்னா பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இன்னும் ஒஸ்ட்டாக பார்த்துருக்கேன். ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டை பார்த்தேன், ஒரு பொண்ணு கிளைண்ட்டை பார்த்துருக்கேன், வயசு 27. ஓகே மேரேஜுக்குலாம் போயிட்டாங்க, தனியாக எங்கேயும் போகவே மாட்டாங்களா வித்தவுட் பேரண்ட்ஸ் இல்லாமல்.
இல்லை ப்ரோ நான் சொல்கிறேன் ஓகே அவங்க 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 2 ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம், ஓகேவா? அவங்கள போய் அவங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க, போய் வந்து நீங்கள் வந்து ஹஸ்பண்டை பாருங்க அப்படின்னா என்னால் தனியாக போக முடியாது, தனியாக போய் பழக்கம் இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரொடக்டிவ்னஸ் வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப வீக் பண்ணும். அது கரெக்டு தான் நினைக்கிறேன். கம்ப்ளீட்லி தப்பு, சரியா? ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்கள வந்து பேலன்ஸ்டாக வளர்க்கணும், ஓகேவா? குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும் ரொம்ப தப்பான விஷயங்கள் போகும்போது. அதே நேரத்தில் லைஃப்பை ரியாலிட்டியாக ஃபேஸ் பண்ண வைக்கணும். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸ்ட்ராங்கான விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது தான் ஒரு பர்சன் ஸ்ட்ராங் ஆவாங்க, சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதும் கரெக்டான விஷயங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கோபி பிரையண்ட் வந்து எப்படின்னா அவர் வந்து அவங்க அப்பாவோட ஸ்டோரி சொல்லுவார், சரியா? அவர் வந்து எப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ஸில் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 மேட்சஸில் வந்து எப்படின்னா ஓகே ஒரு கோல் கூட போட்டது கிடையாது, ஒரு பாயிண்ட் கூட எடுத்ததே கிடையாது, சரியா? அவள் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஒரு 8 வயசு 9 வயசுலையா, சரியா? அவங்க அப்பா வந்து சொல்லுவாராம், ஓகேவா, நீ வந்து 100 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் நீ 1 பாயிண்ட்ஸ் கூட எடுக்கலனாலும் அப்பா வந்து உன்னை எப்பயுமே லவ் பண்ணுவேன், ஓகேவா? இது ப்ரொடக்ஷன். அதே நேரத்தில் போய் லைஃப்பை வந்து ரியலிஸ்டிக்காக போய் ஹேண்டில் பண்ணு, போய் ஃபேஸ் பண்ணு அப்படிங்கிற அந்த புஷ்ஷும் இருக்குது. அப்போ போய் ஃபேஸும் பண்ணுறாங்க, அப்பா வந்து என் லவ் பண்ணுங்கிற அந்த ப்ரொடக்ஷனும் இருக்குது. இது வந்து நல்ல கேரக்டர் டெவலப் பண்ணும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ, இவர் இருக்கால ரொனால்டோ வந்து அவங்க பையன் வந்து ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் ரொனால்டோவும் அவங்க ஃப்ரெண்டும் மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரொனால்டோ சொல்லுவார், பையன் வந்து என்னோட பெரிய ஆளாக வருவார் போல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார், உன் அளவுக்கு வெறி இருக்குமான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். இப்போ நிறைய ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டு வராங்க, ஆனால் பசங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எதனால் அப்படி யோசிக்கிறாங்க? எல்லாருமே அப்படி தான் ப்ரோ, புரியுதா உங்களுக்கு? நிறைய ஃபேமிலி எல்லாருமே வந்து என் குழந்தைய வந்து சேஃப்டியாக வளர்க்கணும் அப்படிங்கிறது ஐடியா, புரியுதா உங்களுக்கு? பட் என்னது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அந்த சேஃப்டி குழந்தைய வீக் ஆகுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அனிமல்ஸை பற்றி படிச்சிருந்தேன், ஓகேவா? அப்போ வந்து அந்த அனிமல்ஸ் என்ன ஓகேவா, அந்த ஒரு ஆந்த்ராலஜியா என்னன்னு தெரில, ஓகேவா? ஃப்ரான்ஸ் டி வால்னு சொல்லி எழுதுன ஒருத்தர் புக்கு. அந்த புக்கில் வந்து என்னது அப்படின்னா அந்த குரங்குகள் வந்து எப்படின்னா சண்டை போடுமா, குரங்குகள் வந்து விளையாட்டாக வந்து கொஞ்சம் ப்ரூட்டலாக சண்டை போடுமா. அந்த ப்ரூட்டலிஸ்டிக்காக அந்த சண்டை போடும்போது தான் அந்த குழந்தை வந்து ஒரு ப்ரெஷர் வந்து எப்படி ஃபீல் பண்ணும், ஓகேவா, ஸ்ட்ராங்காக வந்து அது ஆகுமா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 குட்டி குரங்கள் வந்து சண்டை போடும்போது கூட அந்த சண்டை போடுறதுலாம் அந்த குழந்தைகள் வந்து அந்த குரங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? நெகட்டிவ் நல்லது, ஓகே, ஆனால் என்ன அது பேரண்ட்ஸுக்கு தெரியாது, ஓகேவா? கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் வீக் ஆகும். இப்போ இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிலாம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ பயாலஜி படி 2 குரோமோசோம்ஸ்லாம் இருக்கும், எக்ஸ் ஒய், அவங்க தான் ஆண் பெண்ணாக பிறக்கிறது. இந்த மாதிரி கேயாக மாறுறது இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்ட் அளவில் தான் மாறுறாங்கன்றாங்க. அதுக்கு இந்த மாதிரி சொசைட்டிக்கல் சேஞ்ச் தான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின், ஓகே? இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எல்ஜிபிடிக்கு பற்றி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்ஜிபிடிக்கு வந்து எப்படி வந்து க்ரியேட் ஆகுறாங்க, அதாவது வந்து பயாலஜியா இல்லை ஓகே சைக்கலாஜிக்கலா, ஓகே மென்டலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பயாலஜி பற்றி பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அது பயாலஜி, ஓகேவா? ஸோ இது வரையும் அப்படின்னா யாரும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக சொல்ல, நிறைய பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே அனிமல்ஸில் இருக்குது, ஓகே, ஸோ வந்து இது நேச்சுரலாக கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நிறைய பீப்புள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவங்களும் ஓகே சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களும் வந்து டாக்டர்ஸாக இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாதுங்கிறாங்க. ஸோ என்ன நமக்கு கிளாரிட்டியாக தெரியாது, சரியா? ஸோ அப்படின்னா மேபி உண்மையிலே பயாலஜியில் இருக்கலாம், இருந்தால் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இங்கே என்னது அப்படின்னா அவங்க பண்ணுற ப்ரைடு ரேலிலாம் அதோட இந்த ஐடியா என்னது அப்படின்னா இட்ஸ் லைக் அவங்கள வந்து இத்தனை வருஷமாக கன்சிடர் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு அடக்கி வச்சிருக்கமானால அவங்கள வந்து நம்மளை வந்து வெளியே காமிச்சிக்கிறாங்க. அதான் அந்த ப்ரெஷர், அதனால அந்த ப்ரைடு ரேலி. அதே நேரத்தில் பட் சைக்கலாஜிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து அப்படின்னா 100% உண்மை, ஓகே? மைண்ட் வந்து பிளாஸ்டிக், ஈஸிலி வந்து பிரெயின் வந்து அடாப்ட் ஆகும், ஓகே? ஒரு பர்சன் இருக்காங்க, ஓகேவா? இப்போ வேறு வழியில் அவனை கட்டி போட்டு வந்து அப்படின்னா நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து நீங்கள் வந்து 10 வந்து ஒரு கேம் மூவிஸை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் என்ன ஆகுனா அந்த ஓகே பையன் கூட செக்ஷுவல் வச்சுக்கிற அந்த தாட் வந்து கிரியேட் ஆகிரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு சீடு மாதிரி விழுந்துடும், ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் அ சீடு, அது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆக ஆரம்பிக்கும், புரியுதா உங்களுக்கு? இது 100% உண்மை. ஸோ உங்கள் சொசைட்டிக்கலி வந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படின்னா பீப்புள் வந்து சைக்கலாஜிக்கலி கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் இருக்குது, ஓகே? இப்போ இத்தனை வருஷம் வந்து எல்ஜிபிடிக்கு வந்து கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி அடக்கிறதுனால அவங்க வந்து ப்ரைடர் ரேலியாக வந்து வெளி காமிச்சிக்கிறாங்க, ஓகேவா? அவங்க பயாலஜிக்கலி இருக்காங்க, நம்ம எப்போ அவங்களை சப்போர்ட் பண்ணணும். இப்போ அதே நேரத்தில் மற்ற பீப்புளை வந்து அது அன்னெசரியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நம்ம அதையும் பார்க்கணும், புரியுதா உங்களுக்கு? அதை பேலன்ஸாக பார்க்கும்போது இட் வில் பி பெட்டர். இப்போ நான் சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது இந்த சீரீஸ் இந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இந்த கே செக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை.
இப்போ அதிகமா காட்டுறாங்க. அதெல்லாம் வேணும்ட்டு ப்ரொபகண்டா பண்ணி மக்கள் மத்தியில பரப்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிள் என்ன ஆகுது அப்புட்ன்னா, நான் ஒரு வாட்டி வந்து ஐ திங்க் ஒரு பாட்காஸ்ட்ல பார்த்துருக்கேன். அமெரிக்கால உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க. 1960ல வந்து அந்த எல்ஜிபிடிக்யூ பீப்பிள் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருப்பாங்க அப்புட்ன்னா, 6% என்னமோ சம்திங் 7% சம்திங் இருப்பாங்களாம். இப்போ 2018 அப்படின்னா 20% இருக்கான். எப்படி வந்து 20% வரும்? புரியுதா உங்களுக்கு? மெஜாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா பீப்பிள் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஓகேவா, இந்த ஜெயிலெல்லாம் வந்து அப்புட்ன்னா, கே பீப்பிள் வந்து அப்புட்ன்னா அதிகமா இருப்பாங்க. ஏன் அதிகமா இருப்பாங்க அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெயில் அப்புட்ன்னு வச்சுக்கோங்களேன், மென் மட்டும் தான் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு செக்ஷுவல் நீட் இருக்கும். ஓகே, இல்லங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸு, அந்த தாட்ஸு, வேற அந்த அந்த ப்ரெஷர் வந்து எப்படியோ வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவாங்க. இப்போ நிறைய மூவிஸ் பார்க்குறோம். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்போ ரீசெண்டா இந்த அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் வந்து கல்யாணம் ஆமா, பண்ணியிருந்தாரு. ஆமா. 400 மில்லியன் அந்த வெட்டிங் ஆஃப் த செஞ்சுரிலாம் சொன்னாங்க. ம். எதுக்குடா ஒரு 60 வயசு ஆகுது, இப்போ போய் மனுஷன் கல்யாணம் பண்றாரு. கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியலா அதுக்கு வந்து ப்ராப்ளம் தான் அது. இப்போ டிவோர்ஸ் பண்ணா திருப்பி ஆமா, சொத்த ஆமா. பிரிக்கும். எதுக்காக இப்படி பண்றாருன்னு பார்த்தா, அந்த அந்த லேடிய பத்தி பார்க்கும்போது தான் தெரியுது. அவங்க இதே ஒரு வேலைய தான் வச்சிருந்திருக்காங்க. அவங்க காலேஜ் படிக்கும்போது அங்க இருக்க பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்க காலேஜ்ல. அவங்கள லவ் பண்றது, அவங்களோட கொஞ்சம் பணக்காரங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றது. அப்படியே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த பில்லியனர இப்ப கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி நெறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நெறைய இந்த மாரி பெண்கள் வந்து ஒரு மேரேஜ வந்து ஒரு டிரான்சாக்ஷனலா பார்க்குறாங்களா? அப்படின்ற மாரி கேள்வி நெறைய இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? பெண்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் மணி பேஸில் வந்து ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணி அது வழியாக அப்படி அட்டைன் பண்ணுறதுங்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக இந்த மாதிரி தான் பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணி மணி என்ஜாய் பண்ணிக்கணுங்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து அப்படின்னா இருக்கும். ஒரு 5% இருக்கும். ஓகே, நான் நிறைய இப்போ நம்ம பசங்கள்ட்ட பேசுவோம். பசங்களே அப்படின்னா பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படிங்க ஓகேவா, அப்படி அவங்க சொத்துலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு பேசுகிற பசங்களே எவ்வளோ இருக்காங்க. ஸோ ஒரு 5% அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஓகே, இன்டெரக்டாக ஜென்ரலாகவே லவ் மேரேஜ் எல்லாமே டிரான்சாக்ஷன் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிள் மேரேஜ் எடுக்கிறீங்க ஓகேவா, நம்ம ஒரு பொண்ணு வீட்டில் இருக்காங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பையன்ட்ட? ஓகே, பையன் வந்து நல்ல பையனாக இருந்தால் போதும், 10,000 சம்பாதிச்சா போதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? ஓகே, பையன் வந்து ஓகே 75,000 சம்பாதிக்கணும், அவன் ஐடியில் ஒர்க் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன அது அப்படின்னா ஏன் 10,000 கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? இட்ஸ் அ டிரான்சாக்ஷன். ஃபேமிலி பேஸ் மேரேஜ் எப்படின்னா தான் பொண்ணை ப்ரொடக்ட் பண்ணணும், தான் பையனை ப்ரொடக்ட் பண்ணணும். இப்போ பையன் வீட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? என் பையன் வந்து 75,000 சம்பாதிக்கிறான், அப்போ 50 பவுன் நகை கேட்போம். ஓகேவா, ஸோ மேரேஜே ஒரு டிரான்சாக்ஷன் தான். டிரான்சாக்ஷனாக பட் ஃபேமிலி என் பையனையும் பொண்ணையும் அதுக்குள்ளே ப்ரொடக்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக கூட்டு போகிற ப்ராசஸ் தான் மேரேஜ். ஈவன் லவ்வே டிரான்சாக்ஷன் தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம லவ் பண்ணுற பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி எதை பார்த்து லவ் பண்ணுறோம்? சும்மா வந்து ஓகேவா வந்து அவங்க ஒரு நல்ல மனசு இருக்குது அதனால லவ் பண்ணால், ஒரு பிச்சைக்கார அவங்க டிஸ்ரெஸ்பெக்டாக பேசலை, பட் ஒரு பிச்சைக்கார பெண் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க நல்ல மனசு இருக்குன்னு லவ் பண்ணுவோமா? ஒரு பிச்சைக்கார வந்து ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்ல மனசு இருக்குன்னு சொல்லி லவ் பண்ணுமா? அப்போலாம் லவ் பண்ண மாட்டோம். ஏன் உண்மையாக அப்சசிவாக லவ் பண்ணால் லவ் பண்ண மாட்டோம். பிகாஸ் அது ரியாலிட்டி கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது எப்படின்னா ஓகே ஒரு பர்சன் அழகாக இருக்காங்களா, ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகுது. ஏன் போகுது? பிகாஸ் லவ்ங்கிறதே இட்ஸ் லைக் இந்த மனசை பார்த்து வர்றது, மயிரை பார்த்து வர்றது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே ஒரு டிரான்சாக்ஷன் தான். ஓகே, நான் வந்து எப்படி என்னை விட பெட்டரான ஒரு பர்சனை பார்ப்பேன். அப்போ நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன், அவங்களும் என்ன நினைப்பாங்க? ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நான் இருக்கேன், என்னை விட சுமாராக ஒரு பையன் இருக்கேன், அந்த பொண்ணு யாரை சூஸ் பண்ணி என்னை சூஸ் பண்ணும். ஏன் அந்த பையனை சூஸ் பண்ண வேண்டியதானே? பேசுறதுக்கு லவ் பண்ணுறதை பற்றி பின்னாடி, பட் ஜஸ்ட்டு 2 வேளை ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் சூஸ் பண்ணால் யாரை சூஸ் பண்ணணும்? என்னை சூஸ் பண்ணி. ஏன்னா பிகாஸ் நான் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு. நாளைக்கு என்னை விட என் பக்கத்தில் நானும் இன்னொரு பையனுக்கு போகிறேன் ஓகேவா, அவன் அந்த பையன் என்னை விட பார்க்க அழகாக இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணு யாரை சூஸ் பண்ணும்? 2 வேளை ஒரு பர்சன்ட்டை ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கணும், அந்த பையன் தான் பேச ஆரம்பிக்கும். இட்ஸ் அ டிரான்சாக்ஷன். ஆனால் அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டியை உருவாக்காதா? ஏன் இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது? எப்படி இருந்தாலும் ஒரு நம்மளோட சூப்பர் பையன் கட்சா விட்டு போயிடுவா அப்படின்னு. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சரியா, அது எப்படின்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிகினிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்னா ஒரு பர்சன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பேச போகிறேன். ஃபஸ்ட் டைம் பேசும்போது என்ன ஆகும்னா இப்போ எக்ஸாம்பிள் நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எப்படின்னா ஒரு பொண்ணை பேச போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நானும் 2 பையன் பேச போகிறேன், நானும் இன்னொரு பையன் பேச போகிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணால் 2 பேரில் யார் வந்து ஓகே லுக்ஸ் வைஸ் வேல்யூ வைஸ் பெட்டராக இருக்கா? ஓகேவா, நான் பெட்டராக இருக்கா என்னை சூஸ் பண்ணும், அவன் பெட்டராக இருக்கா அவனை சூஸ் பண்ணும். ஓகே, அப்போ என்னோட பெட்டராக ஒருத்தர் இருக்கேன், அவனை ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், இதான் ரியாலிட்டி ரைட்டா? நானாக இருக்கேன் ஓகே, நான் வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க, இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை தான் பேசணும் அப்படிங்கிற சாய்ஸ் இருக்கோம்னா எந்த பொண்ணு பெட்டராகோ அந்த பொண்ணை தான் நான் சூஸ் பண்ணேன். உலகமே இப்படி தான். உடனே வந்து சில பீப்புள் வந்து ஏசுநாதர் மாதிரி இருப்பாங்க, ஓகே அப்படிலாம் இல்லைன்னா அது ஓகே. ஓகே, நான் யாராக இருந்தாலும் ரியாலிட்டியில் இப்படி தான் இருப்போம். ஓகேவா, ஸோ அதில் ஓகேவா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க கன்சிடர். ஓகேவா, ஸோ அது இப்போ எக்ஸாம்பிள் என்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னா இப்போ எனக்கு சைக்காலஜி தெரியும். எனக்கு தெரியும் வந்து அப்படின்னா என் பார்ட்னர் வந்து எப்படி வந்து என்னை அப்சையாக லவ் பண்ண வைக்கிறது, வேறு பையனே வந்தால் கூட ஓகே எப்படி வந்து ஓகேவா என்னை மட்டுமே லவ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும்.
அப்போ எனக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் செகண்டரி வெறும் சைக்காலஜி மட்டும் கிடையாது, நான் என்னை பெட்டர் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் when it comes to work, நான் காமிக்கிறேன் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னை விட வா, நீ என் ஒர்க்குக்கு நீ கூட காம்படிஷன் வா ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் எப்போயுமே வந்து என் கரியர்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, நான் ஒர்க் பண்ணுறேன் 16 மணி நேரம். ஸோ என்னை விட இன்னும் ஒர்க் பண்ணால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகேவா? ஸோ எனக்கு சைக்காலஜிக்கலாகவும் தெரியும். ஸோ சைக்காலஜிக்கலி என் பார்ட்னர் வந்து அப்சஸாக லவ் பண்ணிக்க தெரியும். அதே இடத்துல கரியரில் நான் பெட்டராக இருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தெர் இஸ் நோ சாய்ஸ், அவங்க வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே அப்படி சொல்லணும். இது புரியறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கே டிரான்சாக்ஷனல் தான். இப்போ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணோன்னா நல்லா அழகாக இருந்தால் தான் லவ் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான நல்ல அழகான ஒரு பையன், நல்ல வெல்த்தியான பையனை பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பசங்க நிறைய பேர் வந்து அவங்க மேலே ஒர்க் பண்ணாமல் இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை மறந்துடுறாங்க, ஃபேமிலியை மறந்துடுறாங்க, வேலையை மறந்துடுறாங்க, அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுறாங்க. அந்த பொண்ணும் வந்து கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டு அந்த பையனை கழட்டி விட்டு போயிடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பார்ட்னர் லவ் பண்ணணும், புதுசாக அவங்க கண்டிப்பாக பார்ட்னர் லவ் பண்ணணும், சரியா? பட் ஒரு மென்னோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஒர்க்காக இருக்கணும். ஓகே, ஆர் ஈவன் நீ பார்ட்னர் லவ் பண்ணிக்க, பட் ஒர்க்குக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து எப்படின்னா ஒர்க்கை வந்து தேர்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கிட்டு, ஃபோர்த்து ப்ரியாரிட்டியாக வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து ஒரு பொண்ணு, அதை வந்து ஒரு பொண்ணு ஃபீல் பண்ணுறாங்க, என் பார்ட்னர் வந்து ஒர்க்கு வந்து ஃபோர்த்து ப்ரியாரிட்டியோ தேர்ட் ப்ரியாரிட்டியோ, ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து என்னை தான் அப்சசிவாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன் ரேர் கேஸ் வந்து அது வேறு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் சைக்காலஜி இருக்கும், மேபி பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி வந்து அது வந்து எப்படின்னா இட்ஸ் அ டேன் ஆஃப், அட்ராக்ஷன் இருக்கவே இருக்காது. ஓகேவா? சைக்கலாஜிக்கலி எப்படின்னா விமன் வந்து எப்படி அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா சப்கான்ஷியஸாக மெஜாரிட்டி எந்த பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, எந்த பர்சன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கோ அவங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ரேர் கேஸ் இந்த டாக்ஸிக்காக இருக்கனால ஓகேவா அட்ராக்ட் ஆகிறது, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன்டேஜ். பட் ஜென்ரலாக இதுதான் பொண்ணோட சைக்காலஜி. இப்போ ரிலேஷன்ஷிப்னு வரும்போது உமன் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், ரொம்ப அவங்கள பார்த்து தாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு நீ எதுவுமே பண்ணல, என்னை நீ சரியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு மாறுவாங்க. அவங்க இப்போ என்ன சுச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? 100% உண்மை, சரியா? பட் இது வந்து அப்படின்னா எப்போயுமே புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இவ்வளோ பேசினாலும் நான் பொண்ணுங்களை மோஸ்ட்லி வந்து குறை சொல்ல மாட்டேன், சரியா? இப்போ என்ன அது அப்படின்னா ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ 3 வருஷம் வந்து நம்ம அப்சசிவாக வந்து ஒரு கரியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த பொண்ணுங்களுக்கு வந்து டைமு லவ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ 1 இயராக வந்து நம்ம சஃபர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ கரியரில் சஃபர் ஆகிறோம், ஏதோ ஒரு பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க அதனால சஃபர் ஆகிறோம், டிப்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிப்ரெஷனுக்கு போயிட்டோம், ஆர் ஒர்க்கில் வந்து அப்சசிவ் ஆகிட்டோம், அந்த பார்ட்னருக்கு வந்து டைமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த யோசிக்கும் 3 மாதம் 6 மாதம் இருக்கும், ஒரு பொண்ணு எதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், லவ் கேர் சப்போர்ட்டு கிடைக்க. அப்போ நீங்கள் வந்து மாறுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம மாறவே மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் குறையும், சரியா? உண்மையிலே அந்த பொண்ணு பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஓகே, இவ்வளோ நாளாக வந்து அவன் லவ் கொடுத்தான், கேர் கொடுத்தான், இவ்வளோ பண்ணியிருக்கான், ஓகே அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க ஆக்சுவலாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஓகே இவ்வளோ தூரம் இருந்திருக்கான், எப்படியாவது சரி பண்ணி புரிய வச்சு சரி பண்ணுங்கிற வந்து ஒரு எண்ணம் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஓகேவா? அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகும். பட் சம்டைம்ஸ் அப்படி சொல்லி பார்த்தா கூட அந்த பையன் சேஞ்ச் ஆக மாட்டான். ஓகே, அப்போ 6 மாதம் 7 மாதம் இருக்கும், அந்த பொண்ணு போராடும். ஓகே, தன்னை ஹஸ்பண்ட் வந்து லவ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, கேர் சப்போர்ட் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் குறையும், டைவர்ஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? யோசிச்சு பாருங்க, லவ் எதுக்கு அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்? இப்போ ரிலேஷன்ஷிப்பில் அந்த பையன் வந்து ஒரு வீக்கான பொசிஷனில் இருக்கான், அந்த பொண்ணை வந்து அவனை மதிக்கிறது இல்லை, இது இன்னும் கொஞ்ச நாளில் புட்டுக்கு போகுது நம்மளுக்கே தெரியுது. ஆனால் அந்த பையனுக்கு தெரியல. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாளில் புட்டுக்கும்? ஆட்டோமேட்டிக் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வீக்காக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ இட்ஸ் லைக் ஒரு 6 கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். நான்லாம் சொல்லுவேன், அவங்க பார்ட்னருக்கு உங்கள் மேலே 50% இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ வார்னிங் சைன். ஓகேவா? அங்கேயே என்ன ப்ராப்ளம்னு பார்த்து சரி பண்ணிக்கணும். ஓகே, கன்சல்டேஷன் கிளைண்ட்ஸ் சொல்லணும்னா நான் முன்னாடியே அடித்து சொல்லுவேன், ஏன் கடைசி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வருவாங்க. ஓகே, அந்த ஸ்டேஜில் வந்து எப்படின்னா கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அது முன்னாடியே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் லெவல் டவுன் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து ஏறவே மாட்டேங்குது, டவுன் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஓகே சரியாக கால் பேச மாட்டேங்கிறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே தப்பாக போயிட்டுருக்கு. ஆவரேஜாக இன்ட்ரெஸ்ட் வந்துட்டாலே அங்கேயே டக்குன்னு பார்த்து சரி பண்ணிக்கணும், இல்லை மொத்தமாக போயிடும். இப்படி ஒருத்தவங்களுக்கு நம்மள மேலே இன்ட்ரெஸ்ட் போகும், அதான் ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்ரி திங் இஸ் சைக்கலாஜிக்கல் பிஹேவியர், சரியா? நான் உங்கள்கிட்ட கரெக்டாக சைக்கலாஜிக்கல் கரெக்டாக பிஹேவ் பண்ணால் இல்லை இதெல்லாம் ஈஸி. எப்போயுமே நான் சொல்கிற ஒரு சிம்பிள் பிரியாணி தான். புரியுதா உங்களுக்கு? பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். டெய்லி 3 வேளையும் போட்டால் அடித்தா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் போயிடும்,
சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பார்ட்னர் வந்து நிறைய பேலன்ஸ்டாக நீங்கள் ஓகே ஒரு லிமிட்டுக்கு நீங்கள் பேசுறீங்கன்னா உங்க மேலே நல்ல அட்ராக்ஷன் இருக்கும். பேசுவேன் காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து விடிய விடிய போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வாரத்தில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏன்னா நீ போட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க. போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்மளோட சைக்கலாஜிக்கல் பிஹேவியர்ஸ். நீ சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவாக உன் பார்ட்னர்கிட்ட பேச தெரிஞ்சால் அவங்க லவ் பண்ணுவாங்க. பேச தெரில, பிஹேவ் பண்ண தெரிலனா அவங்க மேலே அட்ராக்ஷன் குறையும் விட்டு போவாங்க. இது வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்க எல்லா சைக்காலஜிஸ்ட்டும் சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க இதை சொல்லும் போது பயங்கர எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டுல. அதை எப்படி பாக்குறீங்க? நிறைய சைக்காலஜிஸ்டே வந்து நீங்க சொன்னீங்க ஒரு ரோலர் கோஸ்டரா இருக்கணும் ரிலேஷன்ஷிப்ல, ஹாப்பினஸும் இருக்கணும், கொஞ்சம் லைட்டா ஹர்ட் பண்ணணும் அப்படிலாம் சொன்னீங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. 2 விஷயம். ஏன்னா அந்த வீடியோ பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே அந்த வீடியோக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5 மில்லியன் 6 மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு. 6 மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு. மெஜாரிட்டி 80% பீப்புள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. அந்த ஷோவில் ஏன் அது பெரிய ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா, பிகாஸ் எனக்கும் அவருக்கும் வந்து முன்னாடியே ஒரு விஷயத்தில் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதை வந்து ரொம்ப இட்ஸ் லைக் ப்ரூட்டலிஸ்டிக்காக சொன்னேன், ரொம்ப டைரெக்டாக சொன்னேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களை வந்து நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை இல்லைன்னு நான் வந்து இட்ஸ் லைக் சாஃப்டாக பொலைட் டோனில் சொல்லும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஓகேவா, அதை வந்து நான் ரொம்ப ஹார்ஷாக அடிக்கும்போது என்னன்னா நீங்கள் வந்து அஃபண்ட் ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஹர்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டாரோட ஃபேன் அப்படின்னா அந்த ஸ்டாரோட ஃபேன்ட்ட வந்து அந்த ஸ்டார்ட்டை வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் சாஃப்டாக சொன்னால் புரிஞ்சுக்கிங்க, அவங்க இறக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க கெட்ட வார்த்தையில் திட்டினோம்னா என்ன ஆகும்? யூ கெட் அஃபண்டட். அதில் இன்னொன்று எப்பயும் போல் ஓகேவா, டிவி டிஆர்பி அவங்களுக்கு அப்படின்னா நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன போர்ஷன் அதுதான் தேவை. ஓகே, அதுதான் எப்பயும் பண்ணுவாங்க, அதுதான் அதுலேயும் பண்ணாங்க. இப்போ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பையனா மேஸ்குலனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே கலந்து இருக்கணும். ஆனால் அந்த பொண்ணை வந்து நம்ம ரொம்ப லவ் பண்ணுறோம், அந்த பொண்ணு தாங்கணும்னு நம்மளுக்கு தோணுது. ஆனால் இப்போ நம்ம ரொம்ப தாங்கினா அவங்க டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துருப்பாங்களான்ற மாதிரி தோணுது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேஸ்குலனாகவும் இருக்கணும், அந்த பொண்ணையும் நல்லா பார்த்துக்கணுன்னா எப்படி அந்த மிடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதான் சொல்கிறீங்க. எப்படின்னா பார்ட்னர் வந்து தாங்கலாம்னா தாங்கலாம். புரிதா உங்களுக்கு? ஓகே, எப்பயுமே ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஐடியா சொல்லுவோம். பார்ட்னருக்கு வந்து தாஜ்மஹால் கட்டலாம்னா தாஜ்மஹால் கட்டலாம், தப்பே கிடையாது. நம்ம பார்ட்னர் ஏன் தாஜ்மஹால் கட்டக்கூடாது? ஓகேவா? தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கு லவ் பண்ணுற பர்சனுக்கு தாஜ்மஹால் கட்டணும். குடிசை கட்டுற அளவுக்கு லவ் பண்ணுற பொண்ணுக்கு போய் தாஜ்மஹால் கட்டினா மதிக்குமா? இங்கே தான் ப்ராப்ளம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த என் கிளைண்ட்ஸு பீப்புள் எல்லாருமே இதே மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா அப்சசிவாக லவ் பண்ணுறாங்கன்னா லவ் பண்ணு, ஓகேவா? மதிக்கவே இல்லை அந்த பொண்ணையும் நீ போய் அப்சசிவாக லவ் பண்ணிக்கிட்டு அங்கே தான் எல்லாமே சொதப்புது. நீங்கள் அந்த தாஜ்மஹால்னு சொல்கிறது அந்த அளவுக்கு நல்லா லவ் பண்ணால் லவ் கொடு, ஓகேவா? லவ்வே பண்ணாத பொண்ணை போய் நீ லவ் பண்ண எப்படி மதிக்கலாம்? தப்பாக புரிஞ்சுப்பா. ஓகே. இப்போ இருக்க மாடர்ன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உமன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய நம்ம இந்த ரியல் லைஃப்லேயே பார்க்க முடியுது. உண்மைதானே அது? ஆமாம். ஏன் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா மென் ஆர் வீக்கர். புரியுதா உங்களுக்கு? மென்னுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எடுத்தோம்னா ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் அப்படின்னா 100 பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. பையன் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா 100 பேர் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 100-150 மெசேஜ் இருக்கும். பட் ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு வந்து எப்படின்னா பிகாஸ் பொண்ணுங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பசங்க ஃபுல்லாக அப்படின்னா ரொம்ப வந்து வீக்காக சேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படி வீக்காக சேஸ் பண்ணினா அந்த பையனோட கேரக்டரே வந்து ரொம்ப வீக்காயிடும். பொண்ணுங்கன்னா சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்பில்ட்டாகவே கேரக்டராக வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக் ஈவன் ஒரு ரிலேஷன்ஷிப் போனால் கூட என்ன ஆகும்னா அதே தான் அங்கேயும் தொடரும். அப்போ என்ன ஆகும்? பொண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சன் நல்லா தெரியுங்க, உலகம் இப்படி தான். ஓகேவா? நீங்கள் வந்து வீக்காக ஒருத்தவங்க நடந்தீங்கன்னா ஏறி மிதிப்பாங்க. இதே தான், இது ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வீக்காக இருந்தால் ஒரு பையன் ஏறி மிதிப்பான். இதுதான் உலகம், இப்படி தான் நடக்கும். நம்மளுக்கே தெரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சொல்றது தான், அக்கௌண்ட் ஓப்பன் ஒரே நாள்ல வந்து குவிஞ்சிருவானுங்க. ஆமாம், நம்ம இங்கே ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ல ஒரு பொண்ணு பேர் வச்சு ஓப்பன் பண்ணுங்க, பிரியா ஸ்வீட்டி அப்படின்னு. ஓகே, இருக்கு 150 மெசேஜ். இப்போ நம்மளுக்கே தெரியுது, போய் சேஸ் பண்ணா வேலைக்கு ஆகாது, 100ல் ஒரு ஆளாக தான் இருப்போன்ட்டு. நம்மளை வந்து பொண்ணுங்க தேடி வரணும். இப்போ நம்ம இருக்கோம்னா நான் என்னென்ன பண்ணணும், பொண்ணுங்கெல்லாம் தேடி என்ன வர வைக்கணும்னா நான் என்னென்ன பண்ணணும்? நீங்கள் ஹை வேல்யூவாக இருக்கணும். புரியுதுங்களா? அவ்வளோதான் சிம்பிள். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹை வேல்யூ பர்சன் தான் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா பொண்ணுங்க வந்து உங்களை தேடி வருவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4 பேர் சொல்லேன். இப்போ சோசியல் மீடியாவில் வந்து அப்படின்னா ஒரு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கிறது கொண்டு ஹை வேல்யூ தான். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ரோஸ்ன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டாவில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பையன் வந்து பையன் ரொம்ப அழகாக இருப்பாங்க. சரியா? பொண்ணுங்களை பார்த்தா வந்து நான் வந்து கிட்டத்தட்ட உனக்கு நான் கொத்தடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லாதது தான் கமெண்ட்டில் போட்டு அப்படி வழிவாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் அந்த பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஹை வேல்யூ பையனாக இருக்கான்.
புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த பையனோட ஹீரோ மாதிரி இருக்கிற 100 பசங்க இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சரியா? பட் யாருமே அப்படின்னா சோசியல் மீடியாவில் தெரியலை. இப்போ அந்த பையன் தெரியிறான். ஓகே, கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 5 லேக் ஃபாலோவரோ 6 லேக் ஃபாலோவரோ இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா ஒரு வெளியேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும், 5 லேக் ஃபாலோவர் வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவாங்க. ஓகே, இவங்க ஹை வேல்யூ பர்சன் ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ நிறைய விஷயங்களில் உங்கள் வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து உங்களை ஹை வேல்யூ காமிக்கும். இப்போ நீங்கள் மேரேஜுக்கு போங்க, எக்ஸாம்பிள் அலையன்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் வந்து மந்த்லி வந்து 3 லேக் ஏர்ன் பண்ணுறீங்க. எல்லா பொண்ணுங்களும் உங்களை தேடி வரும், எல்லா ப்ரொஃபைலும் உங்களை தேடி வரும். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு பார்த்துருந்தோம், யாரை பார்த்தாலும் 10 lakhs per, யாரை பார்த்தாலும் 17 lakhs per annum, 20 lakhs per annum போடுறாங்க. என்னதான்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பொண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா அப்படி? இல்ல பொண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? இல்ல பசங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாம் அப்படி எல்லாமே 20 lakhs 30 lakhsன்றானுங்க. எங்க தான்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்மலாம் போய் ஐடியில தான் இருப்பாங்க. அகைன் நல்லா எல்லாத்துலேயுமே இருக்காங்க ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? சரியா, எப்பயுமே 100 பையன் இருக்கான் அப்படின்னா 10 பையன் வந்து ஓகேவா மேபி டேலண்ட்டாக இருப்பான். சம்டைம்ஸ் டேலண்ட்டாக இல்லைனா கூட டேலண்ட்டை பிடிக்கிட்டு தெரிஞ்சிருக்கும். புரியுதா, ஒரு டேலண்டான கம்பெனியில் எப்படியே போய் ஜாயின் பண்ணியிருப்பான். புரியுதா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பெனியில் க்ரோத்தாக ஒர்க் பண்ணுவான், இதாக இருப்பான், ஆட்டோமேட்டிக்காக அதிக சேலரி ஒர்க் வாங்குவான். ஓகேவா, இப்போ எனக்குலாம் தெரியும் ஒரு பையன் ஜென்ரலாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்தில் வந்து 45,000 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம். அதை நீங்கள் வந்து ஐடியில் ஒரு 2 வருஷத்தில் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். பட் 45,000 மெக்கானிக்கல் வந்து 10 வருஷம் ஏர்ன் பண்ணிங்கன்னா அதுவும் பெரிய விஷயம். எனக்கு தெரியும் ஒரு பையன் 2 வருஷத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓகேவா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட வாங்கியிருப்பான். ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் அவன் வந்து டேலண்டான பர்சன். டக்குன்னு ஓகே ஒரு இன்டர்நேஷனல் மெக்கானிக்கல் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியான். அது டக்குன்னு பெரிய பொசிஷன் வந்துச்சு. ஜாயின் பண்ணால் ஈஸியாக வரல, டக்குன்னு ஆளை பிடிப்பான். அது ஒரு மெத்தட் தான், ஸ்டில் அது ஒரு கேப்பபிலிட்டி தான். டக்குன்னு ஆளை பிடிப்பான், அவங்களுக்கு ஐஸ் வைப்பான், அவங்க கூட பழகுவான், ஃப்ரெண்ட் ஆவான். டக்குன்னு ஓகே அந்த கம்பெனியில் வந்து அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணுவாங்க, அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான், அப்படியே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ சம் பீப்புள் ஆர் கேப்பபிள், வெதர் டேலண்ட் ஆர் வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ், நிறைய விஷயங்களை சம் பீப்புளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த மாடர்ன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. எந்த அளவுக்கு நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வச்சுருக்கோன்றது என்ன மீனிங்கில் கேட்குறீங்க? இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கார் கூட ஒரு கார் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து போடுற மாதிரி, நம்ம 6 பேக்ஸ் காட்டுற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, அல்டிமேட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ நீங்கள் இப்போ பையனாகனா நீங்கள் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணால் எந்த பொண்ணு வந்து உங்கள் மெசேஜை பார்த்துட்டுலாம் வந்து டக்குன்னு ஹாய்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஒருத்தவங்க உங்கள் ப்ரொஃபைலை தான் பார்க்கும். ப்ரொஃபைலை பார்த்துட்டு இட்ஸ் லைக் அந்த பொண்ணுக்கும் ஒரு வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, தான் வந்து ஒரு வேல்யூ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேல்யூ வச்சுக்கும். அந்த வேல்யூவை நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்களா? ஓகே, நான் இப்போ ஒரு மாடல் இருக்காங்கன்னா ஒரு மாடல் பேசிஸ் என் மாடல் என் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த பையன் மேட்ச் பண்ணுறானா, அதை விட அதிகமாக இருக்கானா அப்படின்னா உங்களோட பேசும். அதை விட கீழே இருக்குன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாது. இதான் ஃபேக்ட். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஓகே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு மார்க் கொடுத்துருக்கீங்க 20%. ஓகேவா, இப்போ சொசைட்டி பேசிஸில் அக்லின்னு சொல்கிற ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க மோஸ்ட்லி. ஏன்னா நீங்கள் உங்கள் வேல்யூ நம்ம சைக்கலாஜிக்கல் நம்ம ஹியூமன் நேச்சர் நம்ம எப்போயுமே நமக்கு ஈக்குவலாக நம்மளோட ஹை வேல்யூ பர்சனாக அட்ராக்ட் ஆகும். ஸோ இப்படி தான். ஸோ ப்ரொஃபைல் வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா உங்கள் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பொண்ணையோ பையனையோ அட்ராக்ட் பண்ணோம்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஒரு பீப்புள் ரெஸ்பாண்டே பண்ணுவாங்க. ப்ரோ, இப்போ இந்த இன்டர்நெட்டில் இந்த நைஸ் காய்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. நைஸ் காய்ஸ் வர்சஸ் பேட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி. இந்த நைஸ் காய்ஸ்னால் யார்? நைஸ் காய்ஸுங்கிறது இட்ஸ் நைஸ் காய் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சரி, என்ன அது அப்படின்னா நிறையா மெஜாரிட்டி ஆண்கள் சரியா அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா சின்ன வயசுலேருந்து வீக்காக வந்து டேலண்டாக அவங்கள வந்து வளர்த்து அடுத்தவங்களுக்கு நம்ம லவ் கொடுத்தா, அடுத்தவங்களுக்கு கேரு சப்போர்ட்டு, அடுத்தவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணோம்னா அடுத்தவங்க நமக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியாவை டெஃபனிஷனாக வச்சுட்டு வாழ்கிற பீப்புள் தான் நைஸ் கை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஓகே, பட் யாருமே இவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாகவே லைஃப் ஃபுல்லாக சஃபர் ஆகும். இப்போ கரியர்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க, கரியர் ஆர் ஒர்க்கு ஜென்ரல் லைஃப்பில் யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, எல்லோரும் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப கைண்ட் ஆஃப் வீக்கான பர்சன். யார் ஓகே யார்ட்டையும் நோ சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, லூஸ் மாதிரி வந்து எல்லாருக்கும் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, இவங்க சரியான வீக்கான பர்சன், எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இவங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்காது. ஸ்ட்ரிக் மென்டலி டிப்ரெஸ் ஆவாங்க. இப்போ இதே இது கம்ப்ளீட்டாக இதெல்லாம் வீக் கேரக்டரு. இதே தான் ஒரு பார்ட்னர் போனாலும் ரிலேஷன்ஷிப் போனாலும் அப்போ என்ன ஆகும்? ஓகேவா, பார்ட்னர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஓகேவா, கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அப்படின்னா லைஃப்லேயும் அடி வாங்குவாங்க, ரிலேஷன்ஷிப்லேயும் அடி வாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக சஃபர் ஆவாங்க. இதுதான் நைஸ் கை.
ஆண்ட்ரூ டேட் வந்து அடிக்கடி சொல்லுவாரு இந்த மாதிரி உமன் சைக்காலஜிஸ்ட்டை வந்து நம்ப முடியாதுன்ட்டு. ஏன்னா பெண்கள் வந்து அவங்க சொல்றது ஒரு விஷயமா இருக்கும், ஆனா பண்றது வேற விஷயமா இருக்கும். அவங்க வந்து எனக்கு நைஸ் காய்ஸ் தான் பிடிக்கும்வாங்க, ஆனா பார்த்தா பேட் பாய்ஸ் மேல தான் அட்ராக்ட் ஆகும். எப்படி எதனால அதுன்னு நினைக்கிறீங்க? இது ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா, இப்போ ஜென்ரலாகவே இந்த நைஸ் காயை பற்றி பேசணும்னால ஜென்ரலாகவே வந்து அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். என்ன கமெண்ட்ஸ்னால், நைஸ் காய்ஸ் வந்து அப்படின்னா நீங்கள் ஏன் நைஸ் காய் வந்து தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொண்ணுங்க நிறையா பசங்க சம்டைம்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. முதல்ல நீங்கள் அவங்க நைஸ் காய் கிடையாது, அவங்க நார்மலான்ட்டு நீங்கள் வந்து நைஸ் காய் எதுவும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நைஸ் காய் எப்படி ஃபீல் பண்ணுறா நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 3 வீடியோஸ் போட்டிருப்பேன், ஐ திங்க் இன்ஸ்டா லவ் குரு சக்திங்கிற இன்ஸ்டா என்னுடைய ப்ரொஃபைலில் 3 வீடியோஸுமே நியர்லி வந்து ஒரு 1 மில்லியன் வியூஸ் இருக்கும். ஓகே, எல்லாமே உங்களோட ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருப்பேன். கமெண்ட்டை போய் பாருங்கள், கதறிட்டு இருப்பாங்க. பிகாஸ் எங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இல்லை அவங்க ஆனால் வெளியேருந்து பார்க்குறவங்க நைஸ் காய்னா நல்லவங்க அது மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க, அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ அடி வாங்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த கமெண்ட்ஸை பாருங்கள், அவ்வளோ சஃபர் ஆவாங்க. ஒவ்வொருத்தரும் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ குத்து வாங்குறான்னு தெரியும் அப்போ தான் அவங்களுக்கு. சரியா? ஸோ ரெண்டாவது, ஓகே ஃபைன், நீங்கள் கேட்ட டாபிக் வர்றேன். பொண்ணுங்க வந்து அப்படின்னா அகைன் இங்கே எல்லா பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி நமக்கு நம்மளை பற்றி தெரியாது. இது மிகப்பெரிய ப்ராப்ளம். ஓகே, 50% நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், 50% சுத்தமாக தெரியவே தெரியாது. ஓகே, எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ரலாக இப்போ எந்த பொண்ணாலும் எடுத்துக்கோங்க, இது எனக்கு ஒரே கேள்வி தான். எல்லா பொண்ணும் ஓகே யாருமே டாக்ஸிக்கான பர்சன் லவ் பண்ண மாட்டோன்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? ப்ளே பாய் லவ் பண்ண மாட்டோன்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் சென்ஸ் இருக்குது. அப்புறம் ஏன் பொண்ணுங்க போய் லவ் பண்ணுறாங்க தெரியுமில்ல உங்களுக்கு? ரிலேஷன்ஷிப் வர மாட்டாங்க. நான்லாம் இட்ஸ் லைக் கிளையண்ட் காலில் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருப்பாங்க. நான் சொல்கிறேன் இந்த ஓகேவா, ஓகே இது இந்த பையன்லாம் பண்ணியா வாழ்க்கை அழிஞ்சு போயிடும்னு, பரவாயில்ல அவன் தான் வேணும்னு வாங்க. ஓகே, அவன் தெரியும் ப்ளே பாய்ன்னு, ஆனாலும் அவங்ககிட்ட போய் அட்ராக்ட் ஆவாங்க. பிகாஸ் நமக்கு நம்மளை போய் தெரியாது. நம்ம லாஜிக்கலி சில விஷயங்கள் பேசுவோம், பட் நம்ம வேறு கிட்ட அட்ராக்ட் ஆகும். ஓகே, நம்ம ஜென்ரல் என்ன சொல்லுவோம்னா என்னை வந்து ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுற பர்சன் தான் நம்ம லவ் பண்ணு நினைப்போம். ஆனால் அந்த பொண்ணை வந்து 10 பேர் அப்சசிவாக லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு உயிரை கொடுக்க ரெடியாக இருந்திருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக செருப்பால் அடிச்சிருப்பாங்க. செருப்பால் அடிச்சு தன்னை கண்டுக்காத ஒரு பையனை போய் அப்சசிவாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் நமக்கு நம்மளை பற்றி தெரியாது. அது ஈவன் பசங்களாக இருந்தாலும் அப்படி தான். நம்ம நினைக்கிறது வேறு, நம்ம ரியாலிட்டி வேறு. பாதி விஷயங்கள் நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது நல்லவனாக இருக்கிறது கூட பிரச்சனை போலடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல பையன், தங்கமான பையன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டான், ரொம்ப தங்கமான பையன், தாங்குன்னு தாங்குறான். அந்த மாதிரி ஒரு பையன் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கோ இல்லை ஒரு மேரேஜுக்கோ போகும்போது என்ன ஆகும்? சஃபர் ஆவாங்க, மென்டலி டிஸ்ட்ராய் ஆவாங்க. சரியா? இட்ஸ் லைக் நான் சொல்லுவேன், நைஸ் பசங்க வந்து அவங்க அஃபென்சிவாக சொல்லப்பட்டி தான் ஹாஸ்பிட்டல், அவங்க வந்து நாட் சூட்டபுள் ஃபார் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயங்கள் வந்து எப்படின்னா, ஒரு நைஸ் கைங்கிற அப்படின்னா ரொம்ப நைஸாக இருப்பான், எல்லாத்தையும் ரொம்ப சாஃப்டாக இருப்பான். பட் ரிலேஷன்ஷிப் ஒரு பொண்ணுக்கு வந்து மேன்லியாக ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இருக்க பையனை தான் அட்ராக்ட் ஆகுங்க. தான் அந்த பொண்ணோட கோர் கேரக்டர். இவ்வளோ வீக்காக இருந்தால் எப்படி அந்த பொண்ணு அட்ராக்ட் ஆகும்? அட்ராக்டே ஆகாது. ஓகே, அவனை வெறுக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது அந்த பசங்களை, அவ்வளோ வீக்காக இருக்கிற பசங்களை ஓகே கிளைண்ட்ஸ் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பிரேக்கப் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு ஆர் அஃபேர் வச்சுட்டு எப்படியே கழட்டி விட்டுன்னு தான் நினைப்பாங்க. அதேமாரி ஒரு பையன் அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி சேஸ் பண்ணிட்டு இருக்க பையனை அந்த பொண்ணுலாம் சில பொண்ணுங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் ஃபேமிலிக்குள்ளேயே ஓகே நீ போய் அப்படி போய்க்க, இதுக்கு என்கிட்ட வர்ற அந்த வேர்ஸ் என்னால் சொல்ல முடியல. புரியுதா உங்களுக்கு? உங்கள் அக்கா கூட போ, உங்கள் அம்மா கூட போ. பிகாஸ் இந்த உலகம் வீக்காக இருக்கவனா இப்படி தான் ட்ரீட் பண்ணும். ஓகேவா? இந்த பசங்க வீக்கான பசங்க, இவங்க ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேவா? விமன் ஓன்ட் லவ் வீக் பாய்ஸ், வீக் மென். ஓகேவா? வீக்காக இருந்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போனீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் போகும், அஃபேர் வைப்பாங்க, இல்லை டைவர்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். இப்போல்லாம் வந்து ஒரு நல்ல பையனாக இருக்கவங்கள வந்து அவன் போரிங்ப்பா, அவன் வேலைக்கு ஆக மாட்டான், அவனுக்கு என்ன ஒரு சரக்கு பழக்கம் இல்லை, ஒரு தம்மும் இல்லை, எதுவும் இல்லை, அவன் வேஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நைஸ் கேஸ் ஆர் ரியலி போரிங். நான் சொல்லலை. ஓகே, பிகாஸ் அவங்கள்ட்ட உள்ள ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, நான் வந்து அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அவங்க ப்ராப்ளம் என்னதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்பில் போகிறான்னு சொல்லுவாங்க, அவங்களோட கோர் டெஃபினிஷனே ஒருத்தவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்னர் எப்போயுமே 100% சந்தோஷமாக வச்சுருப்பாங்க, எப்போயுமே ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போ அந்த பொண்ணு என்னாங்க, அப்போ தான் அந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ளே பாய் இருக்கேன், ஒருத்தன் டாக்ஸிக்காக இருக்கேன், அவன் ஈவன் டாக்ஸிக்காக இருந்தால் கூட அவன் எல்லா எமோஷன்ஸையும் க்ரியேட் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணுக்கு அட்ராக்டாக இருக்கும், அந்த பொண்ணு ஹூக்காக இருக்கும். அதனால தான் ஓகே என்ன சொன்னாலும் அப்படின்னா நைஸ் காய் தான் வேணும்னு சொல்லுவாங்க, நைஸ் காய் விட்டுருவாங்க, டாக்ஸிக்கே வேணான்னு வாங்க. ஆனால் அவங்க மேலே போய் அட்ராக்டிவாக அப்சசிவாக இருப்பாங்க. பிகாஸ் அவன் எல்லா எமோஷன்ஸையும் க்ரியேட் பண்ணுறான். வெறும் ஹாப்பியாக வச்சுருக்குங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் போர் அடிச்சிடும். ஓகேவா?
ஜென்ரலாக மோஸ்ட்லி நல்லா தெரிஞ்சு எல்லாரும் சண்டை போடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் இந்த நைஸ் காய் பீப்புள் என்னது அப்படின்னா, இவங்களோட கோரே ஒருத்தவங்களை ஹாப்பியாக வச்சிருக்குது. அப்போ என்ன பண்ணால் அந்த பொண்ணு வாலண்டியராக சண்டை வரும், சண்டை போட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. ஓகே, இவங்க அவங்க சண்டை போடுவாங்க, இல்லை ப்ளீஸ் என் மேலே தப்பு என்னன்னாலும் சரி கம்ப்ளீட்லி இறங்கி போயிடுவாங்க. அப்போ சண்டையே இருக்காது. அப்போ சண்டையே இல்லை என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு போர் அடிக்கும். இப்போ ஒருத்தன் வந்து நைஸ் காயா இருக்கான், அவன் வந்து ஒரு பேட் பாயாவோ ஒரு மேஸ்குலின் மென்னாவோ மாறணும், என்னென்ன பண்ணும்? இது ஒரு தப்பான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃபைன், வந்து ஒரு நைஸ் காய்ங்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு நல்லவன் கூட வச்சுக்கோங்க. சரி, அப்படி கிடையாது. அந்த பையன்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் நல்லவன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நைஸ் காயை கிரிட்டிசைஸ் பண்ணால் ஸோ வந்து அவன் கெட்டவனாக மாறணும் அப்படி கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் கரெக்டான ஒருத்தனாரு, புரியுதா உங்களுக்கு? ஓகே, மேன்லியாரு, அட்ராக்டிவாரு, கான்ஃபிடென்ட்டாரு. நீங்கள் ஏன் பேட் பாய் மாறணும்? பேட் பாய் மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கரெக்டாக மேன்லியர், அதிலே பொண்ணுங்க அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ நம்ம மேஸ்குலினா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை வந்து டாக்ஸிக்ன்றாங்க. எதுதான் மேஸ்குலின், எது டாக்ஸிக்? அதான் இது எப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப சொசைட்டியில் ஒரு ரொம்ப தவறான ஒரு ஐடியா. எப்படி வந்து எப்படின்னா, ஒரு மேஸ்குலினிட்டியை வந்து டாக்ஸிக்னு சொல்லலாம். டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி வேறு, மேஸ்குலினிட்டியை வந்து நீங்கள் எப்படி டாக்ஸிக்னு சொல்லலாம்? இப்போ எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா, மேஸ்குலினிட்டா என்ன? ஒரு வந்து இன்டர்னலி ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது, மேன்லியாக நடந்துக்கிறது, பிஹேவ் பண்ணுறது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஓகே நான் எப்பயுமே சொல்வேன், யார் வந்து ஒரு மேஸ்குலினிட்டிக்கு வந்து ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் தமிழ் சினிமாவில் ஈஸியாக புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும்னா, இப்போ சூர்யா போட்டு சூர்யா புரியுதா உங்களுக்கு? கரெக்டாக இருப்பார், ஸ்ட்ராங்காக இருப்பார், மேன்லியாக, கான்ஃபிடென்ட்டாக. அதை எப்படி வந்து நீங்கள் டாக்ஸிக் மேஸ்குலினிட்டின்னு சொல்லலாம்? அப்போ நீங்கள் அது மேஸ்குலினிட்டி தான், அப்போ டாக்ஸிக் மேஸ்குலினிட்டியா? ஸோ இப்போ இங்கே ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ உங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க நிறைய பீப்புள், ஓகேவா? அப்போ நீங்கள் மேஸ்குலினிட்டியே நீங்கள் டாக்ஸிக் மேஸ்குலினிட்டின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுற என்ன அப்படின்னா, பசங்க அப்படின்னா சம் பீப்புள் வச்சுட்டா மேஸ்குலினாக இருக்கிறது தப்பு போல், அதுவே தவறான விஷயம் போல், அப்போ மேஸ்குலினாகவே இருக்க மாட்டாங்க, அப்போ வீக்காக இருப்பாங்க. வீக்காக இருந்தால் என்ன ஆகும்? லைஃப்லேயும் அடி வாங்குவாங்க, ரிலேஷன்ஷிப்லேயும் அடி வாங்குவாங்க. இந்த மேஸ்குலின் மென்னெல்லாம் டாக்ஸிக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறானுங்களா, அவனுங்களாம் யார் ப்ரோ? அகைன் நிறைய பீப்புள் இருக்காங்க ப்ரோ. என்ன அது அப்படின்னா, இப்போ நிறைய பெண்கள் ஓகேவா ஃபெமினிசத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, ஓகேவா? லைஃப்பை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, புரிதா உங்களுக்கு? இவங்களோட பார்வை என்னது அப்படின்னா, லைஃப்பை பற்றியான புரிதல் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து அப்படின்னா ஐடியா ஆஃப் லைஃப்பை பற்றி வெறும் குட்னஸ் மட்டும்தான் லைஃப்னே நினைப்பாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? லைஃப்பில் அல்டிமேட் கோல்னு நினைப்பீங்க? சம்பாதிக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். அல்டிமேட்லி உங்களோட கோல் வந்து அதோட மெயின் வந்து ஹாப்பினஸ், ரைட்டா? ஹாப்பினஸ் போர் அடிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட கோல் என்னது? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிக்கணும், ஓகேவா? ஃபேமிலியோட கிட்ஸோட வாழணும், எல்லாம் கிடச்சி என்ன ஆகும்? உங்களுக்கு போர் அடிச்சிடும். லைஃபோட ஐடியாவே என்னது அப்படின்னா, இட்ஸ் லைக் எப்படி ரிலேஷன்ஷிப் சொல்கிற மாதிரி, இட்ஸ் எ எமோஷனல் ரோலர் கோஸ்டர், புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லா எமோஷன்ஸுமே தேவை, ஓகேவா? டாஸ்டோயெவ்ஸ்கி வந்து சொல்லுவார், ஓகேவா? அவனுக்கு வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் கொடுத்தாலுமே கைண்ட் ஆஃப் யூட்டோஃபியா, ஓகேவா? யூட்டோஃபியாவா டிஸ்டோஃபியாவை மாற்றி சொல்லிட போகிறேன், ஃபைன், யூட்டோஃபியா நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், பிகாஸ் போர் அடிச்சிடும், ஓகேவா? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாத்தையும் கொடுத்தா அடுத்த 2 நாள் என்ன ஆகும்? போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஓகேவா? லைஃப்க்கு நமக்கு எல்லா எமோஷன்ஸையும் வேணும். இப்போ ஹாப்பினஸோட அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு சஃபரிங் இருக்கும்போது தான் அந்த அருமை தெரியும், ஓகே? அப்போ எல்லா எமோஷன்ஸும் வேணும். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் பட் ஸ்டில் இது மக்களுக்கு புரிதல் இருக்காது. என்ன பண்ணுவாங்க? ஹாப்பினஸ் மட்டும் தான் வேணும்னு நினைப்பாங்க. ஹாப்பினஸ் வந்து லைஃப் கிடையாது, ஓகே? இந்த லைஃப் அந்த ஐடியாவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, நிறைய பீப்புள் இருப்பாங்க. நிறைய பீப்புள் எல்லாமே அப்படின்னா வெறும் ஹாப்பினஸை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த பீப்புளெலாம் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாகவே வந்து அப்படின்னா நீ ஹாப்பினஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, ஒரு பெரிய ஹாப்பினஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, உனக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட்டியாக ப்ராப்ளம் வந்தாலே மென்டலி டெஸ்ட்ராய் ஆயிடுவேன், ஓகேவா? பெரிய ப்ராப்ளம் தான் என்ன ஆகும்? மென்டலி செத்துருவீங்க. இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே அப்படின்னா ஓகேவா சஃபரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு பெருசாக சஃபரிங் வந்தால் கூட நான் ஃபைன் அக்செப்ட் பண்ணிப்பேன், ஓகே? எனக்கு குட்டியாக ஹாப்பினஸ் வந்தால் கூட சந்தோஷப்படுவேன். நான் ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சஃபரிங், ஓகேவா? அப்போ பெரிய வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்தால் இன்னும் சந்தோஷப்படுவேன். அப்போ ஏன் வந்து நான் சஃபரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, பிகாஸ் லைஃபோட ரியாலிட்டியே என்னது அப்படின்னா, இட்ஸ் அ மிக்சர். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும், உங்களுக்கு சஃபரிங் வரும். இப்போ நமக்கு வந்து 20 வயசு 30 வயசு ஆயிடுச்சு, ஓகே? 30 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் லைஃப் எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து ஹாப்பினஸாக இருந்திருக்கா? 6 மாதம் ஹாப்பியாக இருப்போம், 6 மாதம் சஃபர் ஆகும், 6 மாதம் ஹாப்பியாக இருப்போம், 6 மாதம் சஃபர் ஆகும். மீன்ஸ் லைஃப்பில் சஃபரிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும், யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்போ என்ன ஆகும்? அப்போ நான் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெக்ட் பண்ணால் சஃபரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு குட்டியாக ஹாப்பினஸ் வந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன்,
முதல்ல பெரிய சஃபரிங் வந்தால் நான் ஹேண்டில் பண்ணுவேன். பிகாஸ் நான் சஃபரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா குட்டியாக வந்தால் சஃபரிங் வந்தால் நான் ஹேண்டில் பண்ணுவேன். குட்டியாக ஹாப்பினஸ் இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணுவேன். பெரிய ஹாப்பினஸ் இருந்தால் நான் ஓகே இன்னும் சந்தோஷப்படுவேன். பட் வெறும் ஹாப்பினஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க குட்டி சஃபரிங் வந்தாலே செத்துருவாங்க. பெருசாக வந்தால் மென்டலி இதாகிடுவாங்க. ஸோ லைஃப்பை பற்றி மக்களுக்கு வந்து இன்னும் புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, லைஃபுங்கிறது இட்ஸ் மிக்சர் ஆஃப் குட்னஸ் அண்ட் டார்க்னஸ், ஹாப்பினஸ் அண்ட் சஃபரிங். எல்லாத்தையும் வந்து கரெக்டான பார்வையில் பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த சொசைட்டி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி குட்னஸ், ஒன்லி ஹாப்பினஸ். இங்கே தான் இங்கே ப்ராப்ளமே. அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய வின் பண்ணவங்க சொல்கிறதும் அதான். இப்போ அவங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஏழை வீட்டிலேருந்து போயிட்டு ஒரு பணக்காராயே லாம்பகினி வாங்கினா கூட அவங்க அந்த கஷ்டப்பட்டு போனதுனால தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். இதுவே ஒரு பெரிய பணக்காரன் வீட்டு பையன் 18 வயசு தான் இருக்கும், கார் வாங்கி ஓட்டினா கூட அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது. சைக்கிள் ஓட்டிட்டு வந்து அவனுக்கு கார் ஓட்டுறவனுக்கு தான் கார் பெருசாக தெரியும். கார் எப்பயுமே ஓட்டுறவனுக்கு கார் ஏன் பெருசாக தெரியுது? அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸில் வந்து நிறைய இந்த நைஸ் காய்ஸ் வராங்களா? அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப ஃபெயில் ஆகுறாங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ஒரு பர்சன் நைஸ் காயாக இருக்காங்க அப்படின்னா ஓகேவா, கண்டிப்பாக ஃபெயில் ஆவாங்க. இட்ஸ் லைக் அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும். நான் சொல்லுவேன் அப்படின்னா கிளைண்ட் யாராவது வந்து மேரேஜை பற்றி பேசுவாங்க, பொண்ணு வாக்குறத பற்றி பேசுவாங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு 2 வருஷம் எடுத்துக்க. கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள், உங்களை டெவலப் பண்ணுங்கள். ஒரு மேன்லியே ஓரளவுக்கு ஒரு 100% அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். பட் அட்லீஸ்ட் ஒரு 70% ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போங்க. ஓகே, அது அப்படி ஆகாமல் நீங்கள் கல்யாணத்துக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக சஃபர் ஆவீங்க. இதுதான் ஹார்ஷ் ட்ரூத். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ நம்மளுக்கே தெரியுது இந்த மாதிரி நைஸ் காய்ஸாலாம் இருந்தால் நம்மளுக்கு பொண்ணு கிடைக்காதுன்ட்டு. அந்த 100ல் ஒரு ஆளாக தான் இருக்கணும். நிறைய பேர் பசங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது போல, நம்மளுக்கு பொண்ணு இல்லைன்னு நினச்சிடுறாங்க. அதை வந்து சில பேர் மானிட்டைஸ் பண்ணிடுறாங்க. இந்த டேட்டிங் ஆப்பாக இருக்கட்டும். இப்போ ஃப்ரெண்ட் ஆப்புன்னு ஒன்று வந்துருக்கு. பசங்க அங்கதான் போய் பணத்தை கொட்டுறானுங்க. இப்போ நம்ம காசை போட்டு எந்த பொண்ணு கிட்ட வேணா நம்ம பேசிட்டு இருக்கலாம். நிறைய இன்ஃப்ளூயன்சர் வச்சு மார்க்கெட்டிங் பண்றாங்க. உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா, இதுல பேசுங்க அப்படின்ற மாதிரி. அதை எப்படி பாக்குறீங்க? இது முன்னாடியே வந்து ஆண்ட்ரூ டேட் பண்ணது. இதோட ஐடியா என்னது அப்படின்னா, மென் ஆர் லோன்லி. மென்னுக்கு வந்து டிமாண்டு கிடையாது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா 100 பொண்ணு ஓகேவா, 10 பொண்ணு 20 பொண்ணு பேசினா ஒரு பொண்ணு பேசும். அதுவும் வந்து கரெக்டாக பேச தெரியாது, பிஹேவ் பண்ணாது. ஸோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும். ஸோ இங்கே மெஜாரிட்டி ஆண்கள் வந்து என்ன பண்ணால் லோன்லி. அவங்களுக்கு டிமாண்டு கிடையாது. பொண்ணுங்க யாரும் அட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா அவங்க யார்கிட்டயே பேசணும். அப்போ என்ன பண்ணணும், ஓகே அந்த ஒரு ஃப்ரெண்ட் ஆப் இருக்கா, ஓகே என்ன ஆகணும்னா ஓகே ஒரு பொண்ணு சும்மா என்கிட்ட பேசுது, நான் காசு கொடுத்தா என்கிட்ட பேசுது. அவன்கிட்ட காசு இருக்கும், பட் பேசுறதுக்கு பொண்ணு இல்லை. ஓகே, ஏன்னா பேசினா அட்ராக்டிவாக பேசணும். மோஸ்ட்லி பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகும், எந்த பொண்ணும் பேசாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காசு கொடுத்தா பொண்ணு பேசுவான், நான் பேசுகிறேன். அப்போ அதை வந்து பீப்புள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, வெதர் இட்ஸ் அ ஃப்ரெண்ட் ஆப்போ ஆர் ஆண்ட்ரூ டேட்டோ, ஓகே அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னன்னா, இப்போ பொண்ணுங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு டெலியூஷனில் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இந்த நிறைய இந்த கொரியன் சீரீஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அவங்க ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கு அவங்க கிட்ட பேசுறது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வாரன் பஃபெட் சொல்லுவார் சரியா, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பு யார் சூட்டபிள் அப்படின்னா விமன் வித் அ லோ எக்ஸ்பெக்டேஷன். சரியா, இங்கே ப்ராப்ளம் என்னது அப்படின்னா இட்ஸ் லைக் சொசைட்டி வந்து பெண்கள் வந்து சைக்கலாஜிக்கலி ரொம்ப தப்பாக, பசங்களையும் தான் இன்க்ளூடிங், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு அன்னெசரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ண வச்சுருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அன்னெசரி எக்ஸ்பெக்டேஷனோட ரியாலிட்டியில் வருவாங்க. இப்போ ரியாலிட்டியில் வந்தால் என்ன ஆகும், கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சஃபர் ஆகும். ஓகேவா, அது இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ ப்ராப்ளம் என்னன்னா இவங்க மேலே இவங்க வந்து அன்னெசரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க, லாஜிக்கல் கிடையாது. அதனால ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்குவாங்க. ஆனால் என்ன நினச்சிடறாங்கன்னா பையன் மேலே தான் ப்ராப்ளம், ஆர் அந்த பார்ட்னர் மேலே தான் ப்ராப்ளம், பொண்ணு மேலே தான் ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ என்னது அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் யார் சூட்டபிள் அப்படின்னா பர்சன் வித் அ லோ எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா, எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாங்க சரி, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பையன். ஓகேவா, அந்த பொண்ணு வந்து எப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு 50,000 ரூபாய்க்கு எனக்கு வந்து ஜாக்கெட் வாங்கி கொடுத்தா தான் நான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவேன். 50,000 ரூபாய்க்கு ஜாக்கெட் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? பட் என்ன அது அப்படின்னா அதில் ஆரி ஒர்க்கு டிசைன் பண்ணி நீங்கள் அப்படி சொசைட்டியில் காமிச்சா அப்படி பண்ணால் தான் ஓகேவா பெருசுங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணுக்கு வந்து 20 வயசோ 21 வயசோ. ஓகே, அப்போ எல்லோரும் என்ன 50,000க்கு நான் ஒரு ப்ளவுஸ் போட்டால் தான் வந்து எல்லோரும் பெரிய ஆள் நினைப்பாங்க. ஓகேவா, ஒரு மருதாணி எடுத்து கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி இதுக்கு 5,000 வாங்குவியா? ஓகேவா, கல்யாணம் வந்து நீங்கள் சிம்பிளாக பண்ணாலே சந்தோஷம்தான், புரியுதா உங்களுக்கு? ஓகேவா, பட் என்ன அப்படின்னா சொசைட்டி வந்து ஒரு அன்னெசரி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு இது சிம்பிள் ரொம்ப ஐடியா. ஏரோப்ளைனில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணுறான். அப்போ இது பார்க்குற ஒரு பொண்ணுக்கு என்ன மைண்ட் செட் ஆகிரும், அங்கே செட் ஆகும்.
அப்போ ஒரு பையன் வந்து நார்மலாக வந்து ஒரு ரோஜா வச்சு ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்காது. ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளவுஸை போட்டு வந்து நீங்கள் சொசைட்டியில் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னா அது மைண்டில் 50,000 செட் ஆயிரும். ஓகே, அவ்வளோ நம்ம ரிச்சாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கூட்டு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் 50,000 ப்ளவுஸ் வாங்குறது எவ்வளோ முட்டாள்தனம். பட் இதான் இங்கே நடக்கும். ஓகே, இப்போ அதை ஒரு நார்மலான ஒரு பர்சனால் வந்து ஒரு பையனால் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியால் பண்ண முடிச்சுக்கோங்க, அந்த பொண்ணு மென்டலி சஃபர் ஆகும். ஓகே, ஹாப்பினஸ் ஓகே, இப்போ நம்ம பிகாஸ் நம்ம நினச்சது நடக்கவே இல்லை. ஓகேவா? ஆனால் யாரை தப்பாக நினைக்கும் அப்படின்னா, யார் பண்ணலை, அந்த பையன் ஃபேமிலியில் பண்ணல, அவங்க ஃபேமிலியில் அவங்களும் தான் கிரிட்டிசைஸ் பண்ணணும். நீங்கள் தான் அங்கே வாங்கி கொடுக்கல. ஆனால் ப்ராப்ளம் யாரோடது? அந்த பொண்ணோடது. அன்னெசரி எப்படி சொல்ல, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். நான் எடுத்து ஃபஸ்ட் டைம் சிரிப்பு தாங்க முடியல. யாரா நீங்கள் 50,000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் இருந்தால் தான் கல்யாணமாக என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவேன் அப்படின்னா. இப்போ நிறைய பேர் இப்போ அப்படி தான் இருக்காங்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பெரிய கிராண்ட் வெட்டிங் பண்ணோம், மால்தீவ்ஸ்க்கு ஹனிமூன் போனோம், அதெல்லாம் வந்து பேபி மூன் போயிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடணும், மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து மற்றவங்களாம் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. சோசியல் மீடியா இஸ் அ ஸ்கேம் ப்ரோ. ஓகேவா? என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சோசியல் மீடியா பார்த்துட்டு அதான் ரியாலிட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவன் வீட்டில் 1000 சண்டை போடுவான். ஒரு ஓகேவா, அந்த ஒரு இன்ஸ்டா கப்புள்ஸ், யூடியூப் கப்புள், அவன் வீட்டில் 1000 சண்டை போடுவான். அதெல்லாம் ரியாலிட்டியில் காமிப்பானா? காமிச்சா நீங்கள் வந்து அவனோட ஸ்கேம் ஐடியாவே என்னது அப்படின்னா, நாங்கள் எவ்வளோ பெரிய பெர்ஃபெக்டான கப்புள் தெரியுமா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதா அவனோட ஐடியா. ஏன்னா அது அப்படின்னா தான் நீ பார்ப்பேன். நாங்களே வந்து அவன் வீட்டில் போட்டு கொலா சண்டை ஒழுகும், போட்டு அடிப்பாங்க, மாற்றி கெட்ட வார்த்தையில் திட்டிப்பாங்க, நார்சிஸ்டிக்காக இருப்பாங்க, டாக்ஸிக்காக இருப்பாங்க. ஆனால் வெளியே காமிக்க மாட்டாங்க. ஏன் வெளியே காமிச்சா என்ன ஆகும்? ஓகே, நீ வந்து அந்த அவங்களோட வீடியோ பார்க்க மாட்டேன். அப்போ வந்து நாங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான கப்புள் தெரியுமா, நானும் அவரும் உயிருக்குறா லவ் பண்ணுவோம். அவர் வந்து எனக்கு ஒரு நாள் வந்து டைட்டானிக்கில் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார், என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஸோ இப்படி அவங்க அன்ரியலிஸ்டிக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பார்க்குறவங்க பார்த்து ஸோ இப்படி தான் நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு அன்ரியலிஸ்டிக்காக செட் பண்ணுவாங்க. பீப்புள் ஆர் ஃப்ளாடு. ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வரும். ஓகே, ஓகே அவ்வளோ தூரத்துக்குலாம் ஓகே. ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேரிட் இந்த ஒரு கதை இருக்கும் காலகாலமாக சொல்கிறது, ஃபேரிடேல் மூவி, ஃபார் அவர் ஹாப்பியாக இருக்கிறது. ஓகே, எப்படி இருக்கும்? எப்போ இன்னைக்கு ஆரம்பித்தோம், இன்னைக்கு கல்யாணமாக 3 நாள் சண்டை வரும், நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா 4ஆவது நாள் சண்டை வரும். அதான் ரியலிஸ்டிக். இப்போ இந்த மேரேஜ்லாம் நிறைய ஃபெயில் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வீட்டில் ஒரு ஹஸ்பண்டு, ஆஃபீஸில் ஒரு பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இப்போ நிறைய போயிட்டுருக்கு. நிறைய இந்த சர்வேலாம் பார்க்கும்போது நிறைய அஃபேர்ஸ்லாம் வந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் கூடயோ ஒய்ஃப் கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மி. நம்ம நிறைய டைம் வந்து ஆஃபீஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம சிரித்து பேசுகிறோம், ஒரே கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு அட்ராக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸில் நிறைய அஃபேர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒய்ஃபை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா? அப்போலாம்ல, அவங்க போனா போய் தான் ஆகணும். புரியுதா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே. அப்போ எப்படின்னா இட்ஸ் லைக் அது அவங்க விருப்பம். ஓகேவா? அது எப்படின்னா அவங்க சந்தோஷம், ஆஃபீஸ் வேலைக்கு போனால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா நம்ம அது அவங்க போய் தான் ஆகணும். அது அகைன் அது அவங்களோட விருப்பம். ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆஃபீஸில் ஒரு பர்சன் இட்ஸ் லைக் என்ன ஆகுனா, ஐ திங்க் நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஏன் வந்து ஆஃபீஸில் இருக்க பர்சன் கூட அதிகமாக வந்து அஃபேர் வருது அப்படின்னா, பிகாஸ் ஹஸ்பண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை விட அங்கே ஒரு பர்சன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அதிகமாக இருக்குது. புரியுது? அவங்ககிட்ட ஜாலியாக பேசி, அவங்ககிட்ட ஃபன்னியாக அந்த ஆஃபீஸ் மீட்டிங்லேருந்து என்ஜாய் பண்ணுறதுலேருந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அந்த ப்ராபர்ட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் டசன் மீன் ஓகே ஆஃபீஸ் போகிற எல்லா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி பொண்ணுங்க பசங்க எல்லாம் அப்படின்னா அப்படி கிடையாது. மெயினாக ஐ ஆல்வேஸ் சே, உன் பார்ட்னர் அஃபேர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு நீ தான் காரணம். ஓகே, நம்ம வந்து சைக்கலாஜிக்கலி நம்ம மேலே வந்து அவங்க அட்ராக்டிவாக இல்லைன்னா தான் மோஸ்ட்லி அஃபேர் வைப்பாங்க. ஓகே, ரொம்ப ரேர் கேஸ் வந்து எப்படின்னா இப்போ ஒரு ரொம்ப தப்பான பீப்புள் வந்து எப்படின்னா கேஷுவல் செக்ஸ் வச்சுக்கிற மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்க பீப்புள் வந்து எப்படின்னா நம்ம மேலே அட்ராக்டாக இருந்தால் கூட ஆஃபீஸில் வெளியே எங்கேயும் அஃபேர் வச்சுக்குவாங்க. தவிர ஜென்ரலி பார்ட்னர்கிட்ட நல்லா அட்ராக்டாக இருக்க பர்சன் மோஸ்ட்லி அஃபேர் வைக்க மாட்டாங்க. அப்போ அஸ் அ பர்சனாக ஒரு பையனா நான் ஒரு பொண்ணாக நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்ட்னர் எப்பவுமே நம்ம மேலே அட்ராக்டிவாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும். எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நம்ம அட்ராக்டிவாக வச்சுருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பிஹேவ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் வந்து உங்க மேலே நல்லா அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் வந்து நிறைய இந்த கன்சல்டிங்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. என்னன்னா நீங்கள் சொல்லி தரீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு, அது ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி ஆகுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்படின்னா சம் பீப்புள் வந்து நான் ரொம்ப ரேராக வந்து சம் கமெண்ட்ஸ் பார்ப்பேன். ஓகே, நீங்கள் என்ன மேனிப்புலேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான் ஒரே ஆன்சர் சொல்வேன். வாட் இஸ் சைக்காலஜி? ஓகேவா? ஒரு எனி சைக்காலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ மேனிப்புலேஷன். நீங்கள் சைக்காலஜின்னு ஒன்று வந்துட்டிங்கனாலே நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேனிப்புலேஷன். ஓகே, எப்படி வந்து அது இல்லாமல் போயிடும். பட் புரிஞ்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக எல்லா 24 மணி நேரம் பண்ணிட்டு தான் இருக்கும்.
இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது என்னது? இட்ஸ் அ மேனிப்புலேஷன். நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ணி அவனை வந்து உங்க மேலே அட்ராக்ட் பண்ண வைக்கிறீங்க. ரைட்டா? அது மேனிப்புலேஷன் தானே. நான் ஒரு பையன் இருக்கேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்படின்னா ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அவன் மேலே அட்ராக்ட் பண்ண, அது என்னது? மேனிப்புலேஷன் தானே. இன்டெரக்டாக தானே பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அல்டிமேட்லி என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து சைக்காலஜியை யூஸ் பண்ணாலே அது பேர் மேனிப்புலேஷன் தான். சிம்பிள். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து நீங்கள் மேனிப்புலேட்டிவாக நீங்கள் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. ஓகே, மோஸ்ட்லி எதுக்காக கொடுக்குறோம்? நம்ம கிஃப்ட் கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்பட்டால் நம்ம நல்லா லவ் பண்ணுவாங்க. அந்த சப்கான்ஷியஸ் ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? ஸோ அல்டிமேட்லி இங்கே என்னது அப்படின்னா, இப்போ என்னது, இந்த சைக்காலஜி உனக்கு தெரியாதனால தான் இப்போ நீ தப்பாக பண்ணுற. அப்போ தப்பாக பண்ணால் என்ன ஆகும்? மொத்தமாக சஃபர் ஆவீங்க. அப்போ நான் கரெக்டாக பண்ணுறது சொல்லித்தரேன். கரெக்டான சைக்காலஜி உன் பார்ட்னர் அப்ளை பண்ணு. இது நீ பார்த்தனா இட்ஸ் அ மேனிப்புலேஷன் தான். பட் அல்டிமேட்லி என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப் சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து நிறையா பிரேக்கப் கிளைண்ட்ஸ் வருவாங்க, டைவர்ஸ் கிளைண்ட் வருவாங்க. ஓகேவா? சைக்காலஜி யூஸ் பண்ணாலே அது மேனிப்புலேஷன் தான். ஓகே, பட் அல்டிமேட்லி என்ன, அவன் பார்ட்னரோட சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எனக்குலாம் வந்து ஒரு டைவர்ஸ் கிளைண்ட்டு, ஓகேவா, அவங்க விட்டு 8 மாதம் ஆகி, ஓகேவா, டைவர்ஸ் ஆகி 1 மாதம் கழிச்சு நான் அந்த இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுத்தேன். ஓகேவா? இப்போ அல்டிமேட்லி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ கோல் வந்து அல்டிமேட்லி சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் சைக்காலஜின்னு ஒன்று வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது மேனிப்புலேஷன் தான். நம்ம சந்தோஷமாக இருக்கமா இல்லையா? ஓகேவா? அண்டு சம் பீப்புள் என்ன பண்ணால், இது வந்து ஒரு இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது வந்து ப்ரோக்ராமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ப்ரோக்ராம் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட பேசி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னாங்க. அப்படி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் பேசணும். நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்ட்னர்கிட்ட அட்ராக்டிவாக பேசணும். உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அட்ராக்டிவாக பேச பழகிப்பீங்க. அது ப்ரோக்ராம் தானே. அட்ராக்டிவாக பேச பழகிறதே ப்ரோக்ராம் தான். நேச்சுரலாக ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா? ஓகேவா? அப்போ அதே மாதிரி தான். ஸோ சைக்காலஜிக்கலி அட்ராக்டிவாக பேசுறது வந்து அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்கவே. ஓகே, உங்கள் நேச்சுரலாக ஆயிரும். ஒன்ஸ் அது நேச்சுரலாக ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கான்ஷியஸாகவே பிஹேவ் பண்ண மாட்டீங்க பார்ட்னர்கிட்ட. எப்போ வந்து என்ன பேசணும், எப்படி வந்து இறங்கி போகணும், எப்போ ஏறி போகணும், எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக பேசுங்க. உங்கள் பார்ட்னருக்கு அட்ராக்டிவாக தெரியும். அல்டிமேட்லி உங்கள் லவ் பண்ணுவாங்க. அல்டிமேட்லி நம்ம வந்து ஒரு பார்ட்னரோட சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் கோல். நீ சைக்காலஜி தெரியாமல் வந்து தப்பாக போய் சொதப்புறதுக்கு நீ கரெக்டாக சைக்காலஜி வந்து பார்ட்னர் அப்ளை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே ப்ரோ, ஒரு ஃபைனல் கொஸ்டின். ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து நிறைய அடக்கப்பட்டாங்க. அதுக்காக வந்து பெண்கள் உரிமை அந்த மாதிரி நிறைய போராட்டம்லாம் பண்ணி இப்போ எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, மை பாடி மை ரைட்ஸ்ன்ட்டு இந்த பானி ப்ளூலாம் இருக்காங்க. அவங்கலாம் ஒரு எல்லை மீறி போயிட்டாங்க. எப்படின்னா, நான் வந்து ஒரு பெட் ஜூன் ஒன்று பண்ண போகிறேன்றாங்க. எப்படின்னா, ஒரு கண்ணாடி பாக்ஸில் அவங்க நேக்கடாக கட்டி போட்டு வச்சுருப்பாங்களாம். பப்ளிக் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாமா. ஒரு 2000 ஆண்கள் வந்து எதிர்பார்க்குறாங்களாம். அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சும்மா இதெல்லாம் வந்து அப்படின்னா அட்டென்ஷனுக்காக பண்ணுறது. அட்டென்ஷன் வந்து அப்படின்னா அவங்கள ஃபேமஸ் ஆகும். ஃபேமஸ் வந்து மணியை கொண்டு வரும். அதுக்காக பண்ணுறது. இந்த இட்ஸ் லைக் நான் என் பாடி நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃபுக்குன்னு வந்து ஒரு ரூல் கிடையாது, ஒரு மீனிங் கிடையாது. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இன்க்ளூடிங் வந்து இது ரைட் ஆகிறாங்கன்னு கேட்டு, இப்போ எக்ஸாம்பிள் உண்மையிலே ஒரு பொண்ணு வந்து நான் வந்து அப்படின்னா நான் வந்து எத்தனை பையன் கூட வேணால் நான் இன்டிமேசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் நான் ஆல்வேஸ் ஓகே, அது அவங்க பாடி அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான். இப்போ என்னன்னா, இது எது ரைட்டாகிறாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப்க்கு என்ன ரூல்னு நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, அஃபேர் வந்து தப்புன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஓகே, எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதான் நினைக்கிறோம். பட் என்னது அப்படின்னா, அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப தப்புன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே இருந்தோம். பட் இப்போ என்னன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அஃபேர் வச்சுக்கலாம், அது அவங்களோட உரிமைங்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அஃபேரை வந்து நம்ம யாராவது தப்புன்னு சொன்னீங்கன்னா இவங்க எல்லாம் பொங்குறாங்க, அஃபேரை போய் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர்லாம் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் அப்போ போய் வந்து அப்படின்னா நீங்கள் அஃபேரை வந்து ரைட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, ஒவ்வொரு கல்ச்சரும் மாற மாற ஒவ்வொரு பிஹேவியர்ஸ் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு எது ரைட்டு ராங்கனே தெரியாதனால ஒவ்வொரு வாட்டியும் அந்த மொமெண்ட்டில் எல்லோரும் மோஸ்ட்லி எதை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அது ரைட்டுன்னு நினைக்கிறோம். ஓகே, எதை அக்செப்ட் பண்ணலையோ அது ராங்குன்னு நினைக்கிறோம். சொல்கிற லைக் இட்ஸ் லைக் ஓகே, எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ்ட் பார்க்குறது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே ரைட்டுன்னு நினச்சாங்க. இப்போ எல்லோரும் தப்புன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் மோஸ்ட்லி எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ ஏன் வந்து அப்படின்னா பிகாஸ் மோஸ்ட்லி எல்லோரும் அக்செப்ட் பண்ணல. அந்த கல்ச்சர் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. மோஸ்ட்லி யாருக்குமே எது ரைட்டு ராங்குன்னு ஓரளவுக்கு சில விஷயங்கள் நம்மளால் சொல்லலாம். பட் மோஸ்ட்லி எது ரைட்டுன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. ஓகே, பிகாஸ் லைஃபுக்குன்னு ஒரு ரூலு ஒரு மீனிங்னு ஒன்று இன்னும் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, என் உடல் என் உரிமை அப்படிங்கிற வாட்டை அப்படின்னா லைஃப்க்கு நம்ம மீனிங்னு ஒன்று ஓகே, எது மீனிங் எது கரெக்டான விஷயம் யாருக்குமே தெரியாதனால நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? மேபி இன்றைக்கி உங்களுக்கு தப்பாக தெரியும், 50 வருஷம் கழிச்சு ஆமாம் ரைட்டு தான், ஓகே, அவங்க உடல் அவங்க உரிமை. இதே நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, எப்படி ஓகே அது வந்து ஒரு புருஷனோட உடல் உரிமைன்னுவீங்க. ஓகே, இப்போதைக்கு ஒரு ஜென்ரலாக ரைட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அவங்க உடல் அவங்க உரிமைன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ அது வந்து அவங்க வந்து 1000 பேர் கூட செக்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கு அவங்க உரிமை அப்படின்னா ஜென்ரலாக இந்த கல்ச்சர்லேருந்து பார்க்க தப்பாக தெரியுது. மேபி நாளைக்கு வந்து அது மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம், நமக்கு தெரியாது அது.
இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மாறி தான் ஆகணுமா? ஏன்னா நம்ம இந்த பழைய படம்லாம் இப்போ 90s படம்லாம் லவ்னா அப்படி லவ் பண்ணியிருப்பானுங்க உருகி உருகி. இப்போல்லாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் நம்ம வந்து அதுக்கு தான் ஏங்குறோம். அந்த மாதிரி காதல் இல்லையேன்ட்டு. வேற வழியில் மாறி தான் ஆகணுமா நம்ம? வி ஆர் அ சோசியல் அனிமல் ப்ரோ. சரியா? சொசைட்டி வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லுதோ அதுக்குள்ளே தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருப்போம் மோஸ்ட்லி எல்லாருமே. ஸோ ஆட்டோமேட்டிக் கல்ச்சர் மாறவா நம்மளும் மாறிட்டே இருப்போம். புரியுதா? அதான் நான் சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேஸ்ட்டை வந்து இப்போ நமக்கு தெரியும், கேஸ்ட் பார்க்கலாம் தப்புன்னு தெரியும் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் இருக்குது, எல்லாம் புரிதல் இருக்குது. இதே 1950s 50s 40s இருந்தோம் அப்படின்னா நம்மளும் மேபி கேஸ்ட் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு புரிதல் கிடையாது, யாரும் அவங்க சொல்லிக் கொடுக்கல. அப்போ என்ன, ஓகே கேஸ்ட் பார்க்கறது கரெக்டு அப்படின்னு நினச்சிருப்போம். ஓகே இப்போ நமக்கு புரிதல் இருக்குது, நம்ம அது தப்புன்னு மாற்றிக்கிறோம். அந்த ஆட்டோமேட்டிக்காக ஸோ கல்ச்சர் மாற மாற அப்போ அந்த சொசைட்டியில் என்ன ரூல் இருக்கோ அதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ளே தான் வாழ்வோம். ஓகே ப்ரோ, நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயம்லாம் நம்ம இந்த எபிசோடில் பேசியிருக்கோம். உங்கள் டைமை ஒதுக்கி நம்ம ஷோக்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு எபிசோடில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசுவோம் ப்ரோ. கண்டிப்பாக வராது. சரியா? தேங்க்யூ.